خلق فسوى والذي قدر فهدى السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அவனுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக நம்முடைய நேரங்களை ஒதுக்கி இங்கே குழுமி வருகிறோம். இதில் சில வாரங்கள் திருக்குர்ஆனுடைய சின்னஞ்சிறு அத்தியாயங்களுக்கான விளக்க உரை நடைபெற்று கொண்டிருக்கிறது. சென்ற வாரம் கேள்வி பதில் நிகழ்ச்சியை நாம் நடத்தினோம். அதில் நிறைய சகோதரர்கள் கேள்வி கேட்பதற்கான நேரம் போதவில்லை என்று குறிப்பிட்ட காரணத்தினால் இந்த வாரம் ஒரு ஆடியோ வரலையாம்ல, செக் பண்ணிக்கணும். மேலையும் போகிற மாதிரி தெரியல. ஓகே. நிறைய கேள்விகள் கேட்க வேண்டும் என்று வந்த சகோதரர்கள் அந்த கேள்விகளை கேட்க முடியாத அளவுக்கு கேள்விகள் அதிகமாகிடுச்சு. நேரம் போதலைன்னு சொல்ல முடியாது, 1.5 மணி நேரத்துக்கு மேலே இருந்தது. ஆனால் கேள்விகள் அதிகமாகிட்டதுனால இந்த வாரமும் கேள்விகளே தொடரும் என்று உங்களுக்கு அறிவிக்கப்பட்டது. அந்த அடிப்படையில் உங்களுக்கு இருக்கிற சந்தேகங்களை எல்லாம் கேள்விகளாக தொகுக்கலாம். முதலாக நம்முடைய அன்சாரி மாமா அவர்கள் எனக்கு ஒரு வாய்ப்பு தாங்க, நிறைய முக்கியமான பயங்கரமான கேள்வி கேட்க போகிறேன்னு சொல்லியிருக்காரு. அதனால் முதல்ல அவருக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கப்படுது. பயங்கரமான கேள்விட்டார், அதுக்காக விட்டாச்சு. சரி வாங்க, ஒரு கேமரா தான் இருக்குது, அதனால் இங்கே வந்து கேட்டுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். கடந்த சில தினங்களுக்கு முன்பாக சென்னையில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் நாமெல்லாம் சொல்லி வருகின்ற யாரையெல்லாம் பின்பற்றலாம், யாரை பின்பற்றக்கூடாது என்று நமக்கு பல தலைவர்கள் அறிவுறுத்தி வருகிறார்கள். அதன்படி நாம் நடந்து வருகிறோம். அன்று நடந்த நிகழ்ச்சியில் அந்த ஆலிம் சஹாபாக்களையும் பின்பற்ற வேண்டும், சஹாபாக்களை முழுமையாக பின்பற்றினால்தான் ரசூலை பின்பற்றியதாக அர்த்தமாகும். ஏனென்றால் அல்லாஹ்வே அவர் சொல்லுகிற காரணம், சஹாபாக்களை சிறப்பித்து தன்னுடைய அருள்மறையிலே கூறியிருக்கிறான் என்ற வாதத்தை வைக்கிறார். அது மட்டுமன்று, சஹாபாக்கள் அந்த தடாகத்திலே வருகின்ற போது சில சஹாபாக்களை மலக்குகள் தடுப்பார்களாம். அப்போது ரசூலுல்லாஹ் அவர்களை விட்டுவிடுங்கள், அவர் என்னுடைய உற்ற தோழர்கள் என்று சொல்வார்களாம். அப்போது மலக்குகள் சொல்வார்களாம், உங்களுடைய மறைவுக்கு பின்னாலே அவர்கள் உங்களுடைய கட்டளையை சரியாக பேணவில்லை, நீங்கள் சொன்னதை செய்யவில்லை, அதனால் அவர்களுக்கு அந்த தடாகத்திலே நீர் எழுந்த அனுமதிகள் என்று சொன்னார்களாம். இந்த ஹதீஸை இமாம் புகாரி அவர்கள் குறிப்பிட்டு 2 விதமாக ஹதீஸை அறிவிக்கிறாராம். ஒன்று, என்னுடைய சஹாபாக்கள் என்று சொல்வதாகவும், அடுத்தது என்னுடைய உம்மத்துக்கள் என்று உள்ளதாகவும் சொல்லுகிறார்.
இமாம் சொல்லுகிறாராம், அவர் சஹாபாக்களை சொல்லியிருக்க மாட்டார்கள், உம்மத்துக்களை தான் சொல்லியிருப்பார்கள், அந்த தகுதியை பெற மாட்டார்கள் என்று. இப்படி இரண்டு கூற்றுகள் இருப்பதனால் நாம் எதை சரியாக ஏற்றுக்கொள்வது? அவர் மிக காரசாரமாக இந்த விஷயத்தில் அவர் பேசியிருக்கிறார். தௌஹீத்வாதிகளை மிக கடுமையாக சாடியிருக்கிறார். தௌஹீத் என்பது இல்லை என்பதை போல பேசியிருக்கிறார். அதற்கு தாங்கள் உங்களுடைய பதிலை தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். சொல்லுங்க, வாங்க சொல்லுங்க. சரி சரி விட்டது சொல்லி கொடுங்க. முஃப்தி உமர் ஷரீஃப் வந்துட்டு சொன்னதில் சூரத்து தௌபா 9வது அத்தியாயம் 100வது வசனத்தில் ஹிஜ்ரத் செய்தோரிலும் அன்சாரிகளிலும் முந்தி சென்ற முதலாம் அவர்களையும் நல்ல விஷயத்தில் அவர்களை பின்தொடர்ந்தவரையும் அல்லாஹ் பொருந்தி கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்தி கொண்டனர் என்ற வசனத்தை அவருடைய இதுக்கு ஆதாரமாக எடுத்து வைக்கிறார். இதிலே ஹிஜ்ரத் செய்தவர்களையும் அன்சார்களும் சஹாபிகள் ஆவார்கள், இவர்களை நல்ல விஷயத்தில் பின்தொடர்ந்தவரையும் அல்லாஹ் பொருந்தி கொண்டான் என்று வசனம் இருக்கும் பொழுது அவர் பிஜே அவர்கள் வந்துட்டு சஹாபாக்கள் செய்த தவறுகளை மட்டும் எடுத்து பட்டியல் போட்டுக் கொண்டிருக்கிறார். ஆனால் நல்ல விஷயத்தில் ஃபாலோ பண்ண சொல்லி அல்லாஹ் வந்துட்டு குர்ஆன்ல சொல்றான். அப்படி இருக்கும்போது இதை எப்படி அவர் மறுக்கிறார்? இன்னும் அடுத்தது சூரத்துல் ஃபாத்திஹா 1வது அத்தியாயத்தில் 5, 6, 7 வசனங்கள், எங்களை நேர்வழியில் செலுத்துவாயாக, நீ யாருக்கு அருள் புரிந்தாயோ அவர்கள் வழி, அவர்கள் கோபிக்கப்படாதவர்கள் மற்றும் பாதை மாறி செல்வார்கள். இந்த இடத்தில் நேர்வழியில் யார் சென்றார்களோ, நீ யாருக்கு அருள் புரிந்தாயோ அந்த வழியில் எங்களை நேர்வழியில் செலுத்துவாயாக என்று ஒவ்வொரு தொழுகையிலும் அல்லாஹ் கேட்க சொல்லும். இந்த வசனத்தில் நேர்வழியில் செலுத்தியவர்கள் யாருக்கு அருள் புரிந்தார்களோ அது சஹாபாக்கள் தான், அவர்கள் வழியை தான் நாம் பின்பற்ற வேண்டும் என்றும் சொல்கிறார். அது மட்டும் இல்லாமல் நேரடியாக குர்ஆன் ஹதீஸை பார்த்து முடிவெடுத்து செல்பவர்கள் வழிகேடர்கள், அதாவது உங்களுடைய பெயரை குறிப்பிடாமல் உங்களை பின்பற்றுபவர்களும் வழிகேடர்கள் என்றே சொல்கிறார். சஹாபாக்கள் இல்லாமல் நேர்வழியில் செல்ல முடியாது என்கிறார். ஏனென்றால் நபிகள் நாயகம் அவர்களால் சிறந்த சமுதாயம் என்று அறிவிக்கப்பட்ட சஹாபாக்கள், தாபியீன்கள், தபோ தாபியீன்கள், இவர்களுடைய வழியை பின்பற்றாமல் சிறந்த முறையில் செல்ல முடியாது. இதற்கு பின்னால் வரும் சமுதாயம் சிறந்தது என்ற தன்மையில் குறைந்து கொண்டே வரும். நாம் நேரடியாக புரிந்து கொள்ள முயன்றால் வழிகேட்டில் தான் முடியும். உதாரணம், மற்றவர்களுக்கு மாற்றமாக நீங்கள் கூறும் ஜகாத் சூனியம் இல்லை என்பது, சஹாபாக்களை மறுப்பது, குர்ஆனுடைய மொழிபெயர்ப்பை தவறாக செய்வது, இது அவ்வளவுமே நேரடியாக நீங்கள் குர்ஆன் ஹதீஸை பார்த்து புரிந்து கொள்ள முடியும் என்பதனால் வந்த விளைவுகள். மேலும் ஹஜ்ஜத்துல் விதாவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், இங்கு வந்தவர்கள் வராதவர்களுக்கு எடுத்துச் சொல்லுங்கள், அவர்களில் சிலர் உங்களை விட தெளிவாக புரிந்து கொள்வார்கள் என்று கூறுகிறார்கள். இதனுடைய அர்த்தம் அங்கு வர முடியாதவர்கள் என்று கூறுவதுதான். அங்கு யார் வர முடியாது என்றால் தாபியீன்கள், தபோ தாபியீன்கள் மட்டுமே, நாம் அல்ல. அவர்கள் காலத்தில் வர முடிந்தவர்கள் அவர்கள் தானே தவிர நாம் அல்ல. மேலும் சிலர் புரிந்து கொள்வார்கள் என்று உள்ளதே தவிர அனைவரும் அல்ல. சிறந்த சமுதாயத்திலேயே சிலர் என்று கூறிய போது நாம் நிச்சயமாக இல்லை. மேலும் சஹாபாக்களை ஃபாலோ பண்ணக்கூடாது என்று சொல்வதிலே 110வது அத்தியாயத்தில் இதாஜாஹா நஸ்ருல்லாஹ் என்ற வசனத்தில் அந்த வசனத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய இறுதி காலம் வரும் என்ற தன்மையில் அந்த வசனம் இல்லவே இல்லை. ஆனால் சஹாபா அவர் இப்னு மசூத் சொன்னாரா இப்னு அப்பாஸ் சொன்னாருன்னு எனக்கு மறந்துருச்சு. இப்னு அப்பாஸ் அவர் சொன்னது ரசூலுல்லாஹ்வுடைய இறுதி காலம் வந்துருச்சு என்று இந்த வசனம் சொல்லுது அப்படிங்கிறது. அதை நீங்களும் எத்தனை முறையில் எத்தனை இதில் பயான் பண்ணிருக்கிறீங்க. சஹாபாக்களை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னா இந்த வசனத்தை எப்படி ஏற்றுக்கிட்டேன்னு கேட்கிறார். அடுத்தாவது ஜாக்கிர் நாயக்கும் இதே விஷயத்தை தான் சொல்றார். தௌஹீத் ஜமாத் ஆட்களை பற்றி கேள்வி ஒன்று வந்தது. அந்த கேள்விக்கு லாக் ஆஃப் நாலேஜ் அப்படின்னு சொல்றார். லாக் ஆஃப் நாலேஜ்னா அறிவு குறைவு, புரிந்து கொள்வதில் தடுமாற்றம் என்று கூறுகிறார். தனக்கு முன்னால் சென்ற அறிஞர்களின் கூற்றை எடுக்காமல் நாமவே புரிந்து கொள்வதில் தவறில்தான் முடியும். முன்று சென்ற அறிஞர்கள் இல்லாமல் ஹதீஸ்கள் எப்படி நமக்கு கிடைக்கும்? அதன் தரம் பிரிக்கும் கலை எப்படி நமக்கு தெரியும்? அதிலே மாற்று கருத்துகள் இருக்கலாம். அதில் சரியானவற்றை எடுத்துக்கொள்ள வேண்டும். முழுமையாக மறுக்கக்கூடாது. முழுமையாக மறுத்தலில் தான் அஹ்லே குர்ஆன் என்றும் உருவாகியது. சஹாபாக்களின் கருத்துக்களை மறுத்தால் குர்ஆன் ஹதீஸ்கள் எதுவுமே கிடைக்காது. இதில் தனக்கு தேவையானதை எடுப்பது,
தேவையில்லாதை விடுவது என்பது இரட்டை வேடம். ஆகவே சஹாபாக்கள் புரிந்து கொண்டது போல் புரிந்து கொண்டால்தான் உண்மையான நபிமொழியை புரிய முடியும். ஆகையால் சஹாபாக்களின் வழிமுறைகளை ஆராய்ந்து குர்ஆன் ஹதீஸுக்கு முரணான தவறுகளை விட்டுவிட்டு அல்லாஹ் 9-100 வசனத்தில் கூறியது போல் நல்ல விஷயங்களில் பின்பற்ற வேண்டும். ஷஹீதுகளின் உயிர்களை பற்றி அல்லாஹ் கூறுவதை சஹாபாக்கள் எப்படி புரிந்து கொண்டார்களோ அப்படித்தான் புரிய வேண்டும் என்று ஜாக்கிர் நாயக் அவர் கூறினார். இதுல ஜாக்கை பத்தி உள்ள கருத்து, ஜாக் வந்துட்டு ஜாக்கில் இருக்கிற மதனி தாயிகள் எல்லாம் சவுதி கவர்மெண்டுடைய தாயிகள். சவுதி கவர்மெண்ட் வந்துட்டு சலபி தாட்ஸ்ல தான் இருக்குது. அப்படி சலபி தாட்ஸ்ல இருக்கும்போது சலபி தாட்ஸுக்கு மாற்றமா உள்ளவங்களை நிச்சயமா அவங்க தாயிகளா இருக்க மாட்டாங்க. அவர்கள் ஆரம்பத்திலிருந்தே சலபி தாட்ஸ்ல தான் இருந்தாங்க. அப்படிங்கிறதுக்கு அபு அப்துல்லா அவர்கள் பிரிந்த பொழுது அவர் சொன்ன குற்றச்சாட்டு கூட்டில் இதுவும் ஒன்று. சலபி தான் அவங்க ஃபாலோ பண்றாங்க, சலபி விஷயத்தை என்ன ஃபாலோ பண்ண சொன்னதுனால நான் அதை ஏற்காமல் பிரிஞ்சு விட்டேன். இந்த விஷயத்தை நான் எழுதிய போது பொறுப்பில் இருந்த இக்பால் மதனி அவர்கள் மறுப்பு எதுவும் கூறவில்லை. அப்பொழுது நீங்களும் பிஜேயும் அங்குதான் ஒன்றாக இருக்கிறீர்கள். அவர்கள் சலபி வழியை ஏற்றுத்தான் நடக்கிறார்கள் என்பது அன்றிலிருந்து இருக்கிறது. நீங்கள் அங்கு இருக்கும்போது அந்த சலபி வழியை ஃபாலோ பண்ணியது ஒற்றுக்கொண்டு இருந்தீர்களா, இல்லை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தீர்களா, அல்லது எப்பொழுது சலபி வழியை நீங்கள் மறுத்தீர்கள்? மேலும் உலகம் முழுவதும் உள்ள குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுவர்கள் அனைவரும் சலபிகள் தான், சலபி என்ற நம்பிக்கையை கொண்டவர்கள் தான் இருக்கிறார்கள். சென்னையில் மட்டுமே சஹாபாக்களின் வழிமுறையை எடுத்துக்கொள்ள கூடாது என்ற நம்பிக்கை இருப்பதாக ஜாக்கிர் நாயக் கூறுகிறார். வேறு எங்கேயுமே குர்ஆன் ஹதீஸை ஃபாலோ பண்றவங்க எல்லாம் சலபிகள் தான், வேற யாருமே இல்லை என்று அவர் அடிச்சு சொல்றார். இப்படி சஹாபாக்களை மறுத்த பிறகு அவர்களின் ஹதீஸ்களை முழுவதும் மறுத்து அஹ்லே குர்ஆன் உருவானதும் இந்த வழிகேடு தான், இதுதான் உதாரணம் என்று கூறுகிறார். இதுக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. அன்புள்ள சகோதரர்களே, நிறைய கேள்விகள் எடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதில் நிறைய கேள்வி உங்களுக்கு விளங்காமல் இருக்கும். ஏன்னா அது ரெண்டையும் அதையும் கேட்டிருந்தவங்களுக்கு தான் அது விளங்கும். நம்ம இவங்க என்ன கேள்வி கேட்குறாங்க என்று எடுத்து சொன்னார்கள். இதெல்லாம் 20 வருஷமாக மதுஹபை நியாயப்படுத்தக்கூடியவர்கள் என்ன சொன்னார்கள் அதுதான், புதுசு ஒன்றும் கிடையாது. அதை திருப்பி இவங்க எடுத்து வைக்கிறாங்க. மதுஹபை எடுத்து சொல்லக்கூடியவர்கள் அதை நியாயப்படுத்துவதற்கு எதையெல்லாம் ஆதாரமாக காட்டினார்களோ அதையெல்லாம் எடுத்து வச்சு இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா குர்ஆனையும் பின்பற்றணும், ஹதீஸையும் பின்பற்றணும், சஹாபாக்களையும் பின்பற்றணும் அப்படின்னு வைக்கிறாங்க. அவங்க எடுத்து வைக்கிற ஆதாரங்களில் ஒன்று ஒன்றையா சுட்டி காட்டியிருக்கிறாங்க. நானும் ஒன்று ஒன்றுக்கா விளக்கம் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், சொன்னவர் யார் உடைச்சே சொல்லிட வேண்டியதான். அந்த பீஸுங்கிற அந்த கண்காட்சியில் உமர் ஷரீஃப் என்ற ஒருத்தர் பேசும்பொழுது அவர் எடுத்து வைத்த வாதங்கள் அதுதான் அன்சாரி மாமாவும் அவர் முதல்ல சொன்னாங்க. யார் உடைச்சே சொல்லணும்ல, இன்னார் சொன்னார் இன்னொரு சொன்னார்னு சொல்லணும், அது நிரூபிக்க இயலும். அவர் முதல்ல என்ன எடுத்து வைக்கிறார்னு கேட்டால், குர்ஆன் ஹதீஸை மாத்திரம் பின்பற்றினால் பத்தாது. முஃப்தி என்று அவரை போட்டுக்கிட்ட பட்டம் பேர் உமர் ஷரீஃப் தான், வழங்குதா? நம்ம இந்த மௌலானா மௌலவி முஃப்திங்கிறதெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ண மாட்டோம், வழங்குதா? நம்மளுக்கும் யூஸ் பண்ண மாட்டோம், அவங்களுக்கும் யூஸ் பண்ண மாட்டோம். அவங்களே தங்களை முஃப்தின்னுக்கிட்டாலும் சரி, அவங்களே தங்களை மௌலானா மௌலவின்றாலும் சரி, நம்ம என்ன செய்ய மாட்டோம், பேர் தான் சொல்லுவோம், வழங்குதா? நமக்கும் பேர் தான் சொல்லிக்கிடுவோம். அப்போ அவர் ஃபஸ்ட்டு என்ன எடுத்து சொல்கிறாருன்னு கேட்டால், அல்ஹம்து சூராவை பாருங்கள். அதில் நம்ம அல்லாஹ்விடத்தில் என்ன கேட்கிறோம்? அவர் சொல்கிற ஆதாரம், இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம், நேரான வழியை காட்டுவாயாக என்று கேட்கிறோம். அதோடு நிறுத்திக்கிட்டோமா? நேரான வழி என்றால் குர்ஆன் ஹதீஸை காட்டுவாயாக அப்படியா நம்ம கேட்குறோம்? அப்படி நம்ம கேட்கவில்லை. அப்படி கேட்குமாறு அல்லாஹ் நமக்கு சொல்லித்தரவில்லை. எப்படி அல்லாஹ் சொல்லித்தரான்னு கேட்டால், ஸிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம், நீ யாருக்கு பாக்கியம் புரிந்தாயோ அவங்க வழியை காட்டு. அல்லாஹ் நம்மளை எப்படி கேட்க சொல்றான்னு கேட்டால், யாருக்கு நீ வந்து பாக்கியம் புரிந்து விட்டாயோ அவங்க வழியை காட்டுன்னு நம்மளை அல்லாஹ் கேட்க சொல்றான். அல்லாஹ்வுடைய பாக்கியம் பெற்றவர்கள்னா யாரு? அது சஹாபாக்கள் தான் அப்படிங்கிறது அவர் முதல்ல எடுத்து வைக்கிற வாதம். இதை வந்து ஒரு மேலோட்டமான ஒரு அறிவுடைய ஒருத்தர் சிந்திச்சா கூட இது ஒரு உளறல்னு விளங்கிடுவார். ஏன்னு கேட்டால், இது என்னமோ இன்னைக்கு குர்ஆன் இறங்கின மாதிரி நினைச்சுக்கிட்டு ஒரு வாதம் வைக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு இந்த ஆர்டர் இருக்கிறது, எங்களுக்கு நேரான வழியை காட்டுவாயாங்கிறத நீங்கள் மட்டுமா ஓதுறீங்க? ரசூலுல்லாஹ் ஓதிருப்பாங்கல்ல, ரசூலுல்லாஹ் எத்தனை தொழுதுருப்பாங்க, சஹாபாக்கள் எத்தனை தொழுதுருப்பாங்க,
அவங்க பாக்கியம் செய்தவர்கள் வழியை காட்டுன்னு கேட்டா அது எப்படி சஹாபாக்களை குறிக்கும்? அவங்களும் அதை கேட்டிருக்கிறாங்க, ரசூலுல்லாஹ்வும் அந்த துவாவை கேட்கறாங்க. எப்படி கேட்கறாங்க? இறைவா நேரான வழியை காட்டுன்னு கேட்கறாங்க. நேரான வழி எந்த நேரான வழினா என்ன? ஸிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம், யாருக்கு நீ அருள் புரிந்தாயோ அவங்க வழியை காட்டு அப்படிங்கிறது நம்ம மட்டும் கேட்கல. இந்த நூற்றாண்டுல குர்ஆன் இறங்கி நமக்கு சொல்லல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழும் போதே சொல்லுதுன்னு சொன்னா அது எப்படி சஹாபாக்கள் வழியை காட்டுன்னு சஹாபாக்கள் கேட்பாங்க? சஹாபாக்கள் இதை ஓதி முதல்ல அவங்க தானே துவா செஞ்சிருப்பாங்க. இந்த சூறாவை ஓதி தொழுகையில முதல்ல துவா செஞ்சவங்க யாரா இருப்பாங்க? அப்பன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? வஹி இறங்கின காலத்தில் இருந்து பார்ப்பதா இருந்தா நமக்கு முந்தி போன யூத நசாரா இருக்காங்களே அவங்கள பின்பற்றுங்கன்னு அதுக்கு அர்த்தம் வரும். அவங்க ஆர்குமெண்ட் படி பார்த்தா பின்பற்றணும்னு சொல்லி பார்த்தா அல்லாஹ் என்ன பண்றான்? நேர் வழி காட்டுன்னு கேட்க சொல்லவில்லை. யாருக்கு பாக்கியம் செய்து விட்டாயோ, விட்டாயன்னா இப்ப முன்னாடி ரசூலுல்லாஹ் காலத்தில் இதை சொல்றதா இருந்தா அப்ப அல்லாஹ் சொல்றான், எப்படி கேட்க சொல்றான்? யா அல்லாஹ் நீ யாருக்கு அருள் புரிந்து விட்டாயோ அவங்க வழியை காட்டுன்னு ரசூலுல்லாஹ்வை கேட்க சொல்றான். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள கேட்க சொல்றான். அவ்வளவு சஹாபாக்களையும் கேட்க சொல்றான்னா அப்ப பாக்கியம் செய்தவர்கள்னா யாரா இருக்கு? முன்னாடி உள்ளவங்களா இருக்கும். அப்ப நம்மளுக்கு என்ன ஆடுறதுல இருந்து வருது? இவங்க ஆர்குமெண்ட் அப்படித்தான் வைத்துக் கொண்டோமையானால் அதுல என்ன விளங்குது? நமக்கு அல்லாஹ் போடுற கட்டளை இவங்க ரசூலுல்லாஹ் மட்டும் பின்பற்றக்கூடாது, யாரையும் பின்பற்றணும்? யூத நசாராக்கள் முன்னாடி போயிருந்தாங்கல்ல, நல்லவங்க இருப்பாங்கல்ல, அவங்கள போய் பின்பற்றுங்கன்ற அர்த்தமா? அந்த அர்த்தம் அதுக்கு அதான் அவங்க ஆர்குமெண்ட் படி அந்த அர்த்தம் அதுக்கு வரும். அந்த அர்த்தம் இல்லை, அந்த அர்த்தம் இல்லை, நீங்க சொன்ன அர்த்தம் இல்லை. அதாவது அதுல என்ன கேட்கிறோம்னு கேட்டா யார் யாருக்கு அல்லாஹ் பாக்கியம் செய்தான் என்ற லிஸ்ட் நம்ம கையில இல்லை. முதல் விளங்கிக்கணும், யார் யாருக்கெல்லாம் அல்லாஹ் பாக்கியம் செஞ்சான் பட்டியல் போட முடியுமா? முந்தி உள்ளவங்களுக்கு அல்லாஹ் பாக்கியம் சில பேருக்கு செய்திருக்கிறார், சில பேருக்கு செய்யல. அப்படி மொட்டையா சொல்ல முடியுமே தவிர முந்தி உள்ள சமுதாயங்களில் இன்னன்னாருக்கு பாக்கியம் செஞ்சிருக்கிறான் இன்னன்னாருக்கு பாக்கியம் செய்யலன்னு லிஸ்ட் போட இயலுமா? அது மறுமையெல்லாம் தெரியும். அப்ப லிஸ்ட் எப்ப போட இயலலையோ அப்ப வராது. பின்பற்றுவதற்கு அல்லாஹ் சொல்லல. அல்லாஹ் என்ன பண்றான்னு கேட்டா ஏற்கனவே நடந்த நன்மக்கள்ல யாரையெல்லாம் நன்மக்கள் என்று அல்லாஹ் ஏற்றுக்கொண்டானோ, எந்த வழியில் சென்றதற்காக ஏற்றுக்கொண்டானோ அந்த வழி அல்லாஹ் நீங்க ஆற்றுன்னு நம்மளை கேட்க சொல்றான். நீ போய் பின்பற்ற அல்லாஹ் எப்படி அவங்களை தேர்ந்தெடுக்கலாம்? நம்மளை அல்லாஹ் எப்படி சொல்றான்? முந்தி அவங்க சென்ற வழி எதுன்னு உனக்கு உனக்கு விளங்காது. நீ என்கிட்ட எப்படி கேட்கணும்னு கேட்டா யா அல்லாஹ் நீ யாருக்கு பாக்கியம் செய்தாயோ அந்த வழியை நீங்காட்டு. வழிகாட்ட கேட்கறது யார்ட்ட? அல்லாஹ்ட்ட. அப்ப என்ன விளங்குது? இவங்க ஆர்குமெண்ட்டுக்கும் அந்த சூறாவுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. இன்னும் சொல்ல போனால் அவங்க ஆர்குமெண்ட்டுக்கு எதிராக இருக்கிறது. சஹாபாக்களை பின்பற்றுவதற்கு அவங்க ஆர்குமெண்டா வைக்கிறாங்க. சஹாபாக்கள் தான் இந்த வசனத்தை முதல்ல சொன்னவர்களா இருக்கிறார்கள். அதனால அது சஹாபாக்களை பின்பற்றுவதை குறிக்காது. ஒண்ணு. இரண்டாவது, முன் சென்றவர்களை பின்பற்றுவதை அது குறிக்குமா? பின்பற்றுகிற பேச்சே வரல. அதுல உள்ள நல்லவங்க வழியை நீ காட்டுன்னு சொல்லப்படுது. அல்லாஹ் காட்டிவிட்டான், குர்ஆனை இறக்கி காட்டிவிட்டான், ரசூல் மூலமா காட்டிவிட்டான். நம்மளுக்கு எப்படி அல்லாஹ் கேட்க சொல்றான்னா முந்தி சென்றவங்க போன நல்ல வழியை காட்டுன்னு கேட்க சொல்றான். எங்க கேட்க சொல்றான்? இன்னிடத்துல கேளுங்கிறான். இஹ்தினா, எங்களுக்கு அல்லாஹ் நீ காட்டிரு, எங்களுக்கு கண்டுபிடிக்க இயலாது, யாருக்கெல்லாம் நீ பாக்கியம் செஞ்சான்னு பேர் பட்டியல் எங்கள்கிட்ட இல்ல. பேர் பட்டியல் கிடைச்சா கூட அவங்க வழிமுறை நம்ம கிட்ட இல்ல. இப்ராஹிம் நபி நல்ல பாக்கியம் பெற்றவர்னு பேர் பட்டியல் இருக்கிறது, இஸ்மாயில் நபி பாக்கியம் பெற்றவர்னு பேர் பட்டியல் இருக்கிறது. அந்த வழிமுறை பாதுகாக்கப்பட்டிருக்குதா? அவங்க வேதம் கையில் இருக்குதா? அவங்க செஞ்ச போதை நம்ம கைவசம் இருக்குதா? ஒண்ணு பாக்கியம் பெற்றவங்க யாருன்னு தெரியாம இருக்கு நமக்கு, அல்லது ஆட்களை தெரிஞ்சால் கூட அந்த வழிமுறை என்னங்கிறது தெரியாம இருக்கிறது, மறைக்கப்பட்டு போச்சு, மாற்றப்பட்டு போச்சு, உலகத்தில் இல்லாம போச்சு. அதுக்கு தான் அல்லாஹ் என்ன பண்ணி விட்டான்? அடே முன்னாடி பாக்கியம் செஞ்ச மாதிரி அவங்க வழியை காட்டுன்னு ஏங்கிட்டுகள், நீ பாட்டுக்கிட்டு அவங்க வழியை தேடிட்டு போயிடாத, நேர் வழியை எனக்கு காட்டு. எந்த வழியை காட்டு? யாருக்கு நீ பாக்கியம் செய்தாயோ அவங்க வழியை காட்டு. முடிஞ்சு வச்சுக்காத. அங்க கேட்கறோடு பாட்டிக்கணும். கேட்டவன் காட்டவும் செஞ்சான். மொத்த குர்ஆன்லயும் 23 வருஷமா காட்டினான். அல்லாஹ் ஒரு தன் தூதரை அனுப்பி காட்டினான். அதான் வழி. இதுல சஹாபாக்களை பின்பற்ற எங்க இருக்குது? இது ஒரு ஆர்குமெண்டா? இது ஒரு வாதமா? இது உரத்த குரல்ல சத்தம் போட்டு சொல்லிட்டா இது ஒரு பெரிய பாயிண்ட் ஆயிருமா? இது ஒண்ணாச்சு. அதுக்கடுத்து என்னன்னு கேட்டா, நீ யாருக்கு பாக்கியம் செய்தாயோ, இதெல்லாம் நான் புதுசா சொல்றேன்னு நினைக்காதீங்க. 20 ஆண்டுகளுக்கு முன்னால் மதுஹபை பற்றி பேசக்கூடிய நேரத்தில் இதே வாதத்தை மதுஹபை நியாயப்படுத்தக்கூடியவர்கள் எடுத்து வைத்து
20 வருஷத்துக்கு முந்தையே நம்ம இதுக்கு பதில் சொல்லியிருக்கோம். 20 வருஷம் முந்தைய கேசட் எடுத்து பார்த்தீங்கன்னா இதே பதில நான் இப்போ சொல்றேன். இது புதுசே கிடையாது, இவங்களுக்காக நம்ம சொன்னது கிடையாது. நாம இதைத்தான் சொல்லி கொண்டிருக்கிறோம். மாறி இருக்கிறாருங்க அவங்க, நம்ம மாறல. நம்ம பதில் சொல்றோம். என்னப்பா இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் வச்சுக்கிட்டு நீ இப்படி மதுஹபை நியாயப்படுத்துவே, அதே அது சொல்லுது என்று நம்ம கேட்டோம். அந்த கேள்வி இவங்க நினைஞ்சிட்டாங்க சஹாபாக்களுக்கு, அவங்க இமாம்களுக்குன்னு எடுத்து வச்சிருந்தாங்க, இவங்க சஹாபாக்களுக்கு எடுத்து வச்சுக்கிட்டாங்க. பாயிண்ட் ஒன்னாச்சா. அடுத்து என்ன, அவரே சொல்றாரு, உமர் ஷரீஃப்ங்கிறவர் தான் சொல்றாரு. எப்படி சொல்றாரு தெரியுமா? நீ யாருக்கு பாக்கியம் செய்தாயோ அவங்க வழியை காட்டுன்னு கேட்கிறோம். பாக்கியம் செய்தவர்கள் யார் தெரியுமா? அதையும் அல்லாஹ்வே சொல்கிறான்னு ஒரு வசனத்தை வாசிக்கிறார். எப்படி வாசிக்கிறாரு? அவர் வாசிக்கிற அந்த வசனம் அவருக்கு மண்டையில் அடிக்குது. வாசி விட்டுட்டு அந்த அழுத்தம் கொடுக்காம தாண்டி ஓடிடுறாரு. கொஞ்சம் நின்று இருந்தான்னு வைங்க, நமக்கு மண்டையில் அடிக்கக்கூடிய வசனத்தை நம்ம வாசி விட்டோமே அப்படின்னு சுதாரிச்சிருப்பாரு. அவர் என்ன வாசிக்கிறாரு? ஒமையுத்து இல்லாஹ, ரெண்டாவது வரிசையா நான் சொல்றேன் அவர் பேசுனதை. ஒமையுத்து இல்லாஹ வர் ரசூல், யார் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்டு நடக்கிறாரோ, நல்லா கவனிக்கணும். அவர் வாச்ச வசனம் ஓ உலாயிக்க அவர்கள் மஅல்லதீன அன்அமல்லாஹு அலைஹிம், அதே அன்அம்த இது அன்அம, மஅல்லதீன அன்அமல்லாஹு அலைஹிம், யாருக்கு அல்லாஹ் பாக்கியம் செய்து விட்டானோ அவர்களோடு இருப்பார்கள். யார் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்படுகிறார்களோ அவர்கள் யாரோடு இருப்பார்கள்? அல்லாஹ் யாருக்கு பாக்கியம் செய்து விட்டானோ அவர்களோடு இருப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பாக்கியம் செய்தவர்கள் யார் தெரியுமா? மினன் நபியீன, நபிமார்கள், ஓ சித்திகீன, சித்திகீன்கள், ஓ சுஹதா, சுஹதாக்கள் உயிர் தியாகிகள், ஓ சாலிஹீன் ஏனைய நன்மக்கள் அல்லாஹ் சொல்றான். இதுல விளங்குது சஹாபியை குறிக்கலன்னு. நபிமார்கள் வந்துருச்சுல, நபிமார்கள் வந்தா அப்ப ரசூலுல்லாஹ்க்கு முந்தின விஷயத்தான் அல்லாஹ் பேசுறான்னு விளங்குது. அவர் அந்த ஆயத்துக்கு சப்போர்ட் அதை கொண்டு வர்றாரு. இதுல கூட அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? நீ அந்த பாக்கியம் செய்த மக்களோடு இருக்க வேண்டுமானால் நீ செய்ய வேண்டிய வேலை என்ன? ஒமை யுத்இல்லாஹ வர் ரசூல், யார் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்படுகிறானோ அவன், யாருக்கு அல்லாஹ் பாக்கியம் செய்தானோ அவர்களோடு இருப்பார்கள். இப்ப அன்னம் தாலைகின்ற வழங்கி போச்சா? அன்னம் தாலைகின்ற யாரு? யாருக்கு அல்லாஹ் அருள் புரிஞ்சிருக்கிறான். நீங்க அவங்களோட நீங்க போய் சேரணும்னா நீங்க என்ன பண்ணணும்? ஒமை யுத்இல்லாஹ வர் ரசூல வ ஸஹாபத்தன் இருக்குதா? யார் அல்லாஹ்வுக்கும் கட்டுப்பட்டு ரசூலுக்கும் கட்டுப்பட்டு சஹாபாக்களும் கட்டுப்படுகிறார்களோ அவர்கள் தான் நபிமார்களோட இருப்பாங்களா? இல்ல. அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் யார் கட்டுப்பட்டு நடக்கிறார்களோ அவர்கள் ஃபஉலாயிக மஅல்லதீன அன்அமல்லாஹு அலைஹிம், அல்லாஹ் யாருக்கு அருள் புரிந்தானோ அவர்களோடு இவர்கள் இருப்பார்கள். யார் இருப்பா? அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்டவர்கள் இருப்பார்கள். அந்த பாக்கியம் பெற்றவர்கள் யாரு? மினன் நபியீன், நபிமார்கள், ஓ சித்திகீன், சித்திகீன்கள், ஓ சுஹதா, சுஹதாக்கள், ஓ சாலிஹீன், சாலிஹீன்கள் நாளை சொல்றான். அப்ப நமக்கு முந்தி சென்ற நபிமார்கள், நமக்கு முந்தி சென்ற சித்திகீன்கள், நமக்கு சஹாபாக்கள் உள்பட சஹாபாக்களுக்கு முந்தி சென்ற நபிமார்கள், சஹாபாக்களுக்கு முந்தி சென்ற சித்திகீன்கள், சஹாபாக்களுக்கு முந்தி சென்ற சுஹதாக்கள், சஹாபாக்களுக்கு முந்தி சென்ற சாலிஹீன்கள், அவங்களோட நாம இருக்க வேண்டுமானால் நாம செய்ய வேண்டிய வழி என்ன? ஒமை யுத்இல்லாஹ வர் ரசூல், அல்லாஹ்வுக்கு ரசூல். இப்படி அழகா சொல்ற இந்த வசனம் எடுத்து வச்சுட்டு ஏண்டா வச்சோண்ட தடுமாறி ஓடுறது உங்களுக்கு தெரியும். அதை பார்த்தீங்கன்னா டக்குன்னு வச்சுட்டு ஆகா தெரியாதனமா இதை எடுத்து வச்சுட்டோமேன்னு சொல்லிட்டு படக்குன்னு மாடிட்டு ஓடுற மாதிரி அந்த ஆர்குமெண்ட் பண்ணாம அதை அழுத்தம் கொடுக்காம அப்படி தாண்டும் போதே விளங்குது, ஆஹா பதில் அல்லாஹ்வே சொல்லிவிட்டான் அவருக்கு. நம்ம சொல்ல வேண்டியதில்லை. அவர் எடுத்த வாதத்திற்கு அவர் வாயினாலே ஒரு வசனத்தை எடுத்து வைக்க சொல்லி அல்லாஹ்வே நச்சின் மண்டையில குட்டுறான். அதுக்கப்புறமும் என்ன செய்யறாரு? அதை கண்டுக்கிறாத மாதிரி அப்படி நினைச்சு தாண்டி ஓடி போயிடுறாரு. அது கேசட்டை கேட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் அது கேசட்டை கேட்டு தான் எல்லாம் சொல்றேன். இது ஆமாமா, தோழர்னாலும் மற்ற நபிமார்கள்லாம் சித்திக்கு இருப்பாங்களே, ஒரு சித்திக்கு இல்லையே. அபூபக்கர் சித்திக்கு மட்டும் இல்லை, சித்திகீனன் பன்மையா வருது. அப்படி வச்சாலும் முந்தி உள்ளவங்களை தான் குறிக்குது. அப்ப இதுல இருந்து சஹாபாக்களை பின்பற்றணும்னு வருமா? சஹாபாக்கள் இந்த துவா கேட்டிருக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் வரைக்கும் கேட்டிருக்கிறாங்க, அவங்களும் இதை கேட்டிருக்கிறார்கள் சொல்லும் பொழுது சஹாபாக்களை பின்பற்றுங்கிற அர்த்தம் இதுல எப்படி வரும்? வராது. வராத ஒன்று அதை வச்சு திணிச்சு சொன்னா இது ஒரு வாதமா? இது நம்ம ஈமானை சந்தை அப்படி என்னமோ பயங்காட்டுறாரு. பயங்காட்ட வேண்டியதான், இருக்கிறத வச்சு பயங்காட்டணும். இல்லாத வச்சுட்டு என்ன செய்யறாரு? வாட்டுக்கு நிழலோட சண்டை பிடிக்கிற மாதிரி ஒரு பயம் காட்டி நம்முடைய ஈமான் சந்தேகத்துக்குரியதாகிவிடும், நம்ம நரகத்துக்கு போறது உறுதியாகிவிடும், இப்படி ஒரு அப்படி பேசுறாரு. தவிர ஆர்குமெண்ட்ல ஒரு வாதங்களோ அது வாத ஆதாரங்களோ ஒழுங்கானதா இல்லை. இதை ஒன்று சொல்லி போடுறாரு. அடுத்து என்ன பண்றாரு தெரியுமா? அடுத்து ஒரு வாதம் பாருங்க, யாராலையும் சொல்ல முடியாத வாதம். அதாவது சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் பயிற்றுவிக்கப்பட்டவர்கள். அடுத்து ஒரு சொல்றார்,
சஹாபாக்கள்லாம் யார்கிட்ட ட்ரைனிங் எடுத்தவங்க? ரசூலுல்லாஹ்ட்ட ட்ரைனிங் எடுத்தவர்கள். ரசூலுல்லாஹ் வெறுமனே சொல்லிட்டு போறதுக்கு மட்டும் வரல, செயல் வடிவம் கொடுக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தை உருவாக்க வந்தார்கள். சொன்னதை எல்லாம் எல்லாரும் செய்தார்கள். அப்படி ட்ரைனிங் பண்ணிட்டு போன ஒரு ரசூலுல்லாஹ் வந்தார்கள். அதனால சஹாபாக்கள் அத்தனை பேருமே அப்படி புடம் போட்ட தங்கங்களாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் என்ன செய்யப்பட்டார்கள்? வார்த்தெடுக்கப்பட்டார்கள். அப்படி இல்லை என்று யாராவது சொன்னால் ரசூலுல்லாஹ்வுக்கு அந்த வேலையை ஒழுங்கா செய்யலன்னு அர்த்தம். சொல்றார். அப்படி யாராவது சொல்வார்களே ஆனால் அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன பண்ணல, தங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை ஒழுங்கா செய்யல அப்படின்ற அர்த்தங்கிற மாதிரி ஒரு கருத்தை தூக்கி வைக்கிறாரு. இது பயங்கர டேஞ்சரான கருத்து. அவர் சொல்லக்கூடிய இந்த வாதம் அல்லாஹ்வுடைய ரசூல் அல்லாஹ்வாக்கக்கூடிய ஒரு பயங்கரமான ஆர்குமெண்ட் வைக்கிறார். அல்லாஹ்வுடைய ரசூல் விளக்குவதற்கு வந்தார்களே தவிர உள்ளங்களை பண்படுத்துறவங்க வேலையா? யுஸக்கீஹிம்னா பண்படுத்துற போதனையை சொல்லுவாங்கன்னு தான் அர்த்தம். பண்படுத்தி கொண்டு வர்றது அவங்க தான் இருக்கிறது. அவங்க பெரிய தகப்பனால பண்படுத்த முடியலையே, கவலைப்பட்டாங்கல்ல. அவங்க பெரிய தகப்பனார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாம மரணித்த பொழுது கவலைப்படுறாங்க, நம்ம எவ்வளவு சொல்றோம் கேட்க மாட்டேங்கிறாருன்னு. அப்ப அல்லாஹ் என்ன பண்ணிட்டான்? இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த, இது குர்ஆன் வசனம் தான். நீ விரும்பியவருக்கு உன்னால் நேர்வழி காட்ட முடியாது. வலாக்கின் அல்லாஹ் யஹ்தி மன் யஷா, தான் நாடியவர்களுக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டுவான், அதை தவிர நீ செய்ய முடியாதுங்கிற அல்லாஹ். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பண்படுத்தினார்கள் என்றால் என்ன அர்த்தம்? சொன்னாங்க, ஒழுங்கா சொன்னாங்க, சொல்ல வேண்டிய செய்திகளை சொன்னாங்க. பண்படுத்துவதற்கு என்ன விஷயங்களை சொல்லணுமோ அதையெல்லாம் சொன்னார்கள். மார்க்கத்தை கற்றுக் கொடுப்பதற்கு என்னவெல்லாம் சொல்ல முடியுமோ அதையெல்லாம் சொன்னார்கள். அதை அந்த மக்கள் கேட்டாலும் சரி, ஒருவரும் கேட்காவிட்டாலும் சரி, அதனால ரசூலுல்லாஹ் தன்னுடைய பணியில குறை செஞ்சாங்கன்னு ஆயிருமா? மறுமை நாளில் சில நபிமார்கள் தனிச்சு வருவாங்க. அதுக்கு என்ன சொல்றீங்க? இப்ப மறுமை நாளில் சில நபிமார்கள் வருவாங்க, அவங்க ட்ரைனிங் கொடுக்க தான் போனாங்க. ஆனா ஒரு ஆள் கூட ஏத்துக்கிற மாட்டாங்க, அவர் மட்டும் வந்து நிற்பாரு. சில நபிமார்கள் 2 பேரோட வருவாங்க, சில நபிமார்கள் 3 பேரோட வருவாங்க, சில நபிமார்கள் சில 10-50 பேரோட வருவாங்க, சில நபிமார்கள் 100 பேரோட வருவாங்க. அப்ப இந்த ஒரு நபி ஒரு ஆள் தனி அவர் மட்டுமே வருவார். அப்ப என்ன அர்த்தம்? ஒரு நபி போய் சொல்லி இருக்கிறாரு, பண்படுத்த முயற்சி பண்ணி இருக்கிறாரு, பொண்டாட்டி கூட கேட்கலன்னு அர்த்தம், புள்ள கூட கேட்கலன்னு அர்த்தம், பாப்பா கூட கேட்கலன்னு அர்த்தம், உம்மா கூட கேட்கலன்னு அர்த்தம், கூட பிறந்த அண்ணன் தம்பி கூட கேட்கலன்னு அர்த்தம், ஒரு ஃப்ரெண்டு ஒரு நண்பன் கூட இல்லைன்னு அர்த்தம். அப்போ ஒரு நபிமார்கள் காலமெல்லாம் பிரச்சாரம் பண்ணிட்டு ஒரு ஆள் கூட அவரால் பண்படுத்த முடியாமல் போய் சேர்ந்துட்டாருன்னா தோதுட்டான்னு அர்த்தமா? அவர் வேலையில் குறை செஞ்சான்னு அர்த்தமா? சொல்றதுதான் அவர் வேலை. குர்ஆன்ல எத்தனை வசனங்கள் சொல்லுது? இன்னமா அலா ரசூலினா அல் பலாகுல் முபீன், நம்முடைய ரசூல்மார்களுடைய வேலை தெளிவா சொல்றது மட்டும்தான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், உள்ளத்துல கொண்டை லைஸ அலைக ஹுதாஹும், அவர்களை நேர்வழியில் செலுத்துறது உன் கையில் இல்லை அல்லாஹ் சொல்றான். இது குர்ஆன் வசனம் இல்லையா? அப்ப இதெல்லாம் லைஸ அலைக ஹுதாஹும், அவர்களை நேர்வழியில செலுத்துறது உன் கையில கிடையாது, சொல்றது உன் கையில இருக்கிறது. ரசூல்மார்களுடைய வேலை என்ன? ஹல் அல ருசுலி இல்லல் பலாகுல் முபீன், ரசூல்மார்களுக்கு எடுத்து சொல்றது தவிர வேற கடமை இருக்குதா? அல்லாஹ் கேட்கிறான், கேள்வி அதுக்கு போறான் அல்லாஹ். ஹல் அல ருசுலி, ரசூல்மார்களுக்கு உண்டுமா? இல்லல் பலாகுல் முபீன், தெளிவாக எடுத்து சொல்வதை தவிர வேறு வேலை உண்டுமா? சொல்றது மட்டும்தான் அவங்களுடைய வேலை. எல்லாம் என்னது? சொல்லத்தான் செய்வாங்களே தவிர பண்படுத்தி அவங்களை இப்படி சொன்ன உடனே கரெக்ட் பண்ணி 100% நல்லவங்களா மாத்திர வேலையா? அது கிடையவே கிடையாது. அது எந்த நபிக்கும் அல்லாஹ் கொடுக்கவில்லை. அது முழுக்க முழுக்க முகல்லிபுல் குல்ப் அவன் தான். அல்லாஹ்வுடைய ரசூலை என்ன பண்ணாங்க? யா அல்லாஹ், நீ நான் கல்புகளை யா முகல்லிபுல் குலூப், உள்ளங்களை புரட்டக்கூடியவனே, சப்பித்து கல்வி அலா தீனிக்க, என் கல்பை ஓன் தீன்ல நீ நிலைநாட்டி வைங்கிறாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, உன்னுடைய தீன்ல நான் உறுதியா இருக்கிறதா இருந்தா எனக்கே முடியாது, நீ அதை நீ உறுதிப்படுத்தி வைக்கணுங்கிறாங்க. அப்ப என் உள்ளத்தை பக்குவப்படுத்துவது கூட, கண்ட்ரோல்ல வச்சுக்கிறது கூட அல்லாஹ்தான் சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள். அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், லவ்லா அன் சப்பத்னாக லகத் கித்த தர்கன இலைஹிம் ஷையன் கலீலா, முஹம்மதே, உம்மை நம்ம உறுதிப்படுத்தி வைத்திருக்காவிட்டால், நான் மாத்திரம் உறுதிப்படுத்தி வைக்கல, லகத் கித்த தர்கன இலைஹிம் ஷையன் கலீலா, அவங்க பக்கம் கொஞ்சம் சாஞ்சி இருப்ப, கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்ப, கொஞ்சம் வளைஞ்சி இருப்ப, நான் பிடிச்சிருந்து நிப்பாட்டி வச்சிருக்கிறேன் அப்படின்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்கிறான். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களா இருந்தாலும் மற்ற நபிமார்களா இருந்தாலும் அவங்க உள்ளத்தையே அவங்க கரெக்ட் பண்ண முடியுமா என்றால் அவனால் தான் முடியும், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தான் முடியுமே. அதனாலதான் அவங்களே சில நேரங்களில் கோவப்பட வைத்து, ஒரு குருடர் சலான் சொன்னதுக்காக கோவப்பட்டாங்களே, அது நல்லதா? அது திருக்குரான் தமிழாக்கம் தயாராகிவிட்டது. 8வது பதிப்பு. அனைவருக்கும் புரியும் எளிய நடை, தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள், கலை சொற்களின் விளக்கங்கள், திருக்குரான் எவ்வாறு அருளப்பட்டது,
எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு, திருக்குர்ஆன் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள், முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள், கூடுதலான பக்கங்கள், அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங். விலை ரூபாய் 300 மட்டுமே. வெளியீடு மோன் பப்ளிகேஷன்ஸ், நம்பர் 83/3, மூர் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் 65690810. ஒரு குருடர் அஸ்ஸலாமு அலைக்கும்னா அவர் மேல பாஞ்சு விழுவுறதா பிரான்றதா? அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்து அல்லாஹ் கண்டிச்சனா இல்லையா? அபசவத்தவல்லான்னு கண்டிக்கிறான்ல. ஒரு குருடர் வந்ததற்காக முகத்தை சுழிசுழித்துக் கொண்டார்னு அப்ப ரசூலுல்லாஹ் ஒழுங்கா வேலை செய்யல அர்த்தம். அதுக்கு மனிதர் என்ற முறையில் அவங்க உள்ளமும் அல்லாஹ்வுடைய கையில. அல் கல்பு பைன இஸ்பஅைனி மின் அஸாபி ரஹ்மான், ரஹ்மானுடைய 2 விரல்களுக்கு மத்தியில கல்புகள் எல்லாம் இருக்கிறது. யுகல்லிபா கைஃப யஷா, விரும்பியவாறு புரட்டிக்கிட்டே இருப்பான்ல. அப்ப என்ன விளங்கணும்னு கேட்டா, நபிமார்கள் சஹாபாக்களை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பண்படுத்தினார்கள், சொல்லிக் கொடுத்தார்கள். அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்ன? சொல்ல வேண்டியதை சொன்னார்கள் அர்த்தமே தவிர 100% அவங்களை அப்படியே சரியாக்கி நடத்தி விட்டார்கள் அர்த்தம் கிடையாது. அப்படி இருந்தால் இந்த குற்றவியல் சட்டங்கள் பூரா ஒண்ணு கூட அங்க அமல்படுத்தியிருக்க முடியாது. திருடன அவர்களுக்கு கைவெட்டப்பட்டுச்சா இல்லையா? அந்த திருடனவர்கள் யாரா இருந்தாங்க? யாருங்கிற அவர்களும் சஹாபாக்களா தான் இருந்தாங்க. விபச்சாரம் செய்தவருக்கு கல்லெறிஞ்சு கொல்லப்பட்டுச்சா இல்லையா? பல பேரை, ஒரு ஆணும் பெண்ணு, இன்னும் நிறைய பேர், அவங்களாம் யாரா இருந்தார்கள்? ரசூலுல்லாஹ்வால் பயிற்றுவிக்கப்பட்டவர்கள் இருந்தாங்க. மனிதனுங்கிற முறையில் போதனை செய்வாங்க. சில பேருக்கு 90 போய் சேரும், சில பேருக்கு 75 சேரும், சில பேருக்கு 80. நம்ம 30ல நிற்போம், அவங்க 50ல நிற்பாங்கன்னு சொல்லலாம். எப்படி சொல்லிக் கொள்ளலாம்னு கேட்டா, சஹாபாக்கள் நம்ம ஒரு 25ல இருந்தா அவங்க ஒரு 75ல இருப்பாங்க அப்படி சொல்ல முடியுமே தவிர 100ல இருப்பாங்கன்னு யாராவது சொல்ல முடியுமா? ஒரு சஹாபியாவது அப்படி இருந்திருப்பாங்களா? ஒரு மனிதராவது அப்படி இருந்திருக்க முடியுமா? அப்படி அல்லாஹ் யாரையும் படைக்கவே இல்லை. குல்லு பனி ஆதம ஹத்தாவுன், ஆதமுடைய மக்கள் அம்புட்டு பேரும் தவறு செய்யக்கூடியவர்கள். இதான் அல்லாஹ்வுடைய ஜட்ஜ்மெண்ட். மனுஷனே தப்பு செய்வான், தப்பு செய்யலன்னா மனுஷன் கிடையாது. அப்ப மனிதன் என்றாலே தப்பு செய்யறவன் ஆகிவிடக்கூடிய நேரத்தில் அப்ப சஹாபாக்களை பண்படுத்தினாங்கன்னு என்ன அர்த்தம்? அதுக்குரிய விஷயங்களை இஹ்லாசான முறையில் சொன்னார்கள். சில பேர் 90 ஏற்றுக்கொண்டார்கள், சில உள்ளங்கள் 85 ஏற்றுக்கொண்டது, சில உள்ளங்கள் 80 ஏற்றுக்கொண்டது, சில உள்ளங்கள் 75 ஏற்றுக்கொண்டது, சில உள்ளங்கள் 50 ஏற்றுக்கொண்டது. இப்படியாகத்தான் அதுக்கு அர்த்தமே தவிர அப்படியே எப்படி முழுசாக்கி என்ன சொன்னார்களோ அப்படியே செய்யக்கூடிய கனிமத்தில் திருடி இருக்கிறாங்கன்னு வருதா இல்லையா? போருக்கு உயிரை கொடுக்க போயிட்டு அதுக்காக தியாகம் பண்றதுக்கு ரெடியாகி போயிட்டு வெற்றி பெற்ற உடனே கனிமத்து எதிரிகள் போட்டு போற பொருள் இருக்கும்ல, அதுல ஒரு பொருளை தூக்கி சுட்டி வச்சுக்கிறா ஒரு சஹாபி. என்னங்க எதுக்கு போனார் அவரு? யுத்தத்துக்கு உயிர் கொடுக்க போனாரு. உயிரை தியாகம் பண்ண போறவரு அந்த அணி ஜெயிச்ச பிறகு விட்டுட்டு போன பொருளத்துக்கு சுருட்டி வச்சுக்கிறாருன்னு சொன்னா இது மனுஷன். இதுதான் இப்படிதான் இருப்பாங்க. நம்மள 25 பேர் சுருட்டிடுவோம், ஒரு ஆள் சுட்டிருக்காரு. டிஃபரெண்ட் என்னன்னு கேட்டா, நம்மளை கூட்டிட்டு போயிருந்தாங்கன்னா ஒரு 25 பேரா அந்த வேலையை செஞ்சிருப்போம். சஹாபாக்கள் ஒரு ஆள் செஞ்சிருக்கிறார். இப்படி இருக்குமே தவிர நம்மள அவங்கள சமன்று நான் சொல்ல வரவில்லை, குறைவா இருக்கும். நீங்க நினைக்கிற அர்த்தத்தில் அந்த அப்படியே இறை தூதர் எப்படி செஞ்சாங்களோ அப்படியே செய்யக்கூடியவர்களா மாத்திட்டாங்களா? அப்படி மாத்தினா அவங்களையும் பின்பற்றலாம்னு சொல்லிட்டு போங்க. அப்ப இப்படி எல்லாம் இருந்திருக்கிறாங்கல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழக்கூடிய காலத்திலேயே சஹாபாக்கள் விபச்சாரத்துக்கு தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள், மோசடிக்கு தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆயிஷா நாயகியின் மீது அவதூறு சொல்லிவிட்டு அடி வாங்கின ஆள்கள் யாரு? சஹாபிகள் இல்லையா? ஆயிஷா நாயகி ரசூலுல்லாஹ்வுடைய மனைவியின் மீது நீங்க சொல்லுவீங்களா, பழி சொல்லுவீங்களா? நான் சொல்லுவேனா? சஹாபாக்கள் சொல்லிவிட்டாங்களே, 80 கசேடி வாங்கினாங்களே. ஹசான் இப்னு சாபித் போன்ற கவிஞர்லாம் அடி வாங்கிட்டு அவர் அந்த மாதிரி 80 கசேடி வாங்கினார். அதுக்கு என்ன பண்றீங்க? மிஸ்தர்ங்கிற ஒரு சஹாபி அடி வாங்கினார், அதுக்கு என்ன பண்றீங்க? இன்னும் 2 பேர் அடி வாங்கி இருக்கிறாங்களே, ஒரு பொம்பளை கூட அடி வாங்கி இருக்கு அவதூறு சொல்லிட்டு. அவங்களாம் சஹாபி தானே. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்துல நம்மள மாதிரி தான் அவங்க நடந்துக்கிட்டாங்க சஹாபாக்களும். ரசூலுல்லாஹ் பண்படுத்தி இருந்தாலும் நம்மள மாதிரி எல்லா விஷயத்திலும் இல்ல, தப்புகள் அவங்கள்ட்ட நடந்தன. அதுக்கு சொல்ல வர்றேன். நம்ம அளவுக்கு நினைச்சு எடுத்துக்க கூடாது, சமமாக்கி விட்டான்ற கூடாது. நம்ம அளவுக்கு இல்ல, ஆனால் தவறுகள் செய்யாமல் மனிதன் அல்லாஹ் படைச்சதே இல்லை. நபி போய் பக்குவப்படுத்தினாலும் சரிதான், அதை எப்படி படுத்தினாலும் சரிதான், அந்த சுபாவம் அதை வெளிப்படுத்தி காட்டும். மனுஷ சுபாவம் என்பது எல்லா நேரத்திலும் வெளிப்பட்ட தீரும். அப்ப இதுல என்ன, இப்ப ரசூலுல்லாஹ் தோல்வி அடைஞ்சிட்டாங்கன்னா சொல்ல இயலாது. சொல்லவே ஒழுங்கா செஞ்சாங்க, யாருக்கும் மறைக்கல, எதையும் குறைக்கல, யாருக்கும் பயப்படலை, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை, இஹ்லாசான முறையில் சொன்னாங்க. தனக்கு சாதகமானது சொல்லிட்டு பாதகமானதை மறைச்சிக்கிட்டாங்கலாம் சொல்ல முடியாது. அப்படியான கடமைகளை ஒழுங்காக செஞ்சாங்கன்னு சொல்லலாமே தவிர, இப்போ சஹாபாக்கள்லாம் அவங்கெல்லாம் தப்பு செய்தார்கள்னு சொன்னால் ரசூலுல்லாஹ் ஒழுங்காக ட்ரைனிங் கொடுக்கலன்னு ஆயிருமேங்கிறார். அப்படி அது இது ஒரு ஆர்குமெண்ட்டே கிடையாது.
இதுல என்ன வருது? இவருக்கு சஹாபாக்கள் பெருசா தெரிய தவிர இவர் அல்லாஹ் ஆக்கிரமே ரசூலுல்லாஹ்னு விளங்க மாட்டேங்கிறார். இந்த ஆர்குமெண்ட் டேஞ்சர் என்ன தெரியுமா? அப்ப ரசூலுல்லாஹ் வந்து ட்ரைனிங் கொடுத்தாங்கன்னா அல்லாஹ் மாதிரி கொடுத்துருவாங்கன்னு ஆகுது. அல்லாஹ் எப்படி உள்ளங்களை கையில வச்சு வென்றெடுப்பானோ அப்படி கொடுக்கக்கூடியவர்கள் ரசூலுல்லாஹ் பத்தி எங்கனே இருக்கா குர்ஆன்ல? அப்படி அல்லாஹ் சொல்றானா? இல்லன்னு சொல்றான். அப்படி இல்ல உனக்கு முடியாது என்று நிறைய இடத்துல சொல்லி காட்டுகிறான். அப்ப இந்த ஒரு ஆர்குமெண்ட் எடுத்து வைக்கிறார். அடுத்து என்ன வைக்கிறார் தெரியுமா? அவர் வாய்ச்ச கோட்ட வசனம் 900 சொன்னீங்க, அதுல என்ன வருது? முஹாஜிர்கள். முஹாஜிர்னா யாரு? அன்சார்கள். முஹாஜிர்னா அவங்க சஹாபாக்கள் தான். அன்சார்கள்னா மதீனாவை சேர்ந்த சஹாபாக்கள். இவங்களுக்கும் வல்லதீன தபஊஹும் பிஇஹ்சான், அழகான முறையில் அவர்களை பின்பற்றினார்களே அவர்களையும் ரலியல்லாஹு அன்ஹும், அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான் அப்படின்னு ஒரு வசனம் இருக்குதுங்க. இது என்ன அவர் ஆர்குமெண்ட் பண்றாரு? இந்த முஹாஜிர் அன்சார்கள் சஹாபாக்களை மட்டும் அல்லாஹ் பொருந்தி கொள்ளல, சஹாபாக்களை யார் பின்பற்றினார்களோ அவர்களையும் அல்லாஹ் அணிஞ்சிட்டான், பொருந்தி கொண்டு விட்டான் அப்படின்னு வருது. அப்ப சஹாபாக்களை பின்பற்றி செல்வதும் பொருந்தி கொள்வதற்குரிய காரியம் தானே. இது ஓகே, இது குர்ஆன்ல இருக்கிறது. இது அந்த வாசகத்தின் நேரடி அர்த்தம் என்னது? முஹாஜிர் அன்சார்களை பின்பற்றி செல்றவர்களுக்கு அல்லாஹ் பொருந்தி கொள்கிறான் இருக்கிறது. இதை வைத்துக்கொண்டு என்ன செய்யலாம்? முஹாஜிர்களை நம்ம பின்பற்றலாம், அன்சார்களை பின்பற்றலாம் அப்படின்னு ஒரு ஆர்குமெண்ட் பண்ணா மேலோட்டமா பார்க்கும்போது சரி மாதிரி தெரியும். ஆனா ஒரு விஷயத்தை விளங்கிக்கிறேன்னு, இந்த பின்பற்றினாங்கன்னு சொல்றமே அவங்க யாரு? முஹாஜிர் அன்சார் சரி விட்டுருங்க, அவர்களை பின்பற்றினார்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றதா இருந்தா யாரா இருக்கு? பின்பற்றுவார்கள் சொல்லல, பின்பற்றினார்கள் சொல்றதா இருந்தா அவங்க யாரு? அவங்களும் சஹாபி தானே. குர்ஆன் இறங்குற காலத்துல வாழ்ந்தவங்க எல்லாம் யாரு? சஹாபி தானங்க. குர்ஆனுக்கு பிந்தி வந்தா தானங்க சஹாபி இல்ல. குர்ஆன் அருளப்படுகிற காலத்தில் யாராவது வாழ்ந்தவங்க யாரு? ஒன்னு காஃபிர் இல்லைன்னா சஹாபி, ரெண்டா தானே இருப்பாங்க. இப்ப இப்ப என்ன வருது? ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட முஹாஜிர்கள் அன்சார்கள், நெருக்கடியான கட்டத்தில் உதவியவர்கள். முஹாஜிர்கள் யாரு? ஊடு வாச சொத்து சொத்தெல்லாம் இழந்துட்டு வந்தாங்களே, ஒரு சின்ன நம்பர்ல உள்ள சஹாபாக்கள் ஹிஜ்ரத் செஞ்சு வந்தாங்க இல்லையா, அந்த சஹாபாக்கள் முஹாஜிர்கள். முஹாஜிர்கள் ஜாதி கிடையாது. முஹாஜிர் அன்சாரி ரெண்டே பார்ட்டி தான் சஹாபாக்கள் இருந்தாங்கன்னு கிடையாது. முஹாஜிர்ங்கிறவங்க ஹிஜ்ரத் செய்து வந்தவர்கள். அன்சார்ங்கிறவங்க யாரு? அந்த வந்த நெருக்கடியான கட்டத்தில் 50 பேர் வந்திருந்தாங்கன்னா அந்த 50 பேரையும் பொறுப்பேற்றுக் கொண்ட ஒரு 50 பேர். உதாரணத்துக்கு இவங்க தான் முஹாஜிர் அன்சார். வணங்குதா? எல்லாரும் அன்சாரிகள். அப்ப அவ்வளவு சஹாபாக்கள் இந்த முஹாஜிர் அன்சார் ரெண்டுக்குள்ள அடங்குவாங்களா? இந்த ஹிஜ்ரத்துக்கு பின்னாடி, இந்த நுஸ்ரத்துக்கு பின்னாடி இஸ்லாத்துக்கு வந்தவங்கலாம் யாரு? இந்த 10 வருஷம் வந்தவங்கலாம் யாரு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போன பிறகு வந்தாங்களே அந்த மக்கள்லாம் யாரு? 13 வருஷம் வந்தவங்கள தான் முஹாஜிர் அன்சார் ரெண்டா பிரிச்சு விடுவீங்க. 13 வருஷத்துல வந்ததை விட 10 வருஷத்துல வந்தது பன்மடங்கு 100 மடங்கு அதிகம். 13 வருஷத்தில் வந்த மக்களை விட மதீனாவுக்கு போன 10 வருஷம் இருக்க, அதுல தான் தாறுமாறா மக்கள் வளர்ந்தாங்க. அந்த 10 வருஷம் வந்தவர்கள் ஹிஜ்ரத்தும் செய்யவில்லை, ஹிஜ்ரத் செய்து வந்தவர்களுக்கு நுஸ்ரத்தும் செய்யவில்லை. அது பாட்டு வந்துட்டே இருந்தாங்க, ஹிஜ்ரத்துக்கு தேவையும் இல்லை. அப்ப என்ன விளங்கனே? சஹாபாக்கள்ல முஹாஜிர்கள் இருந்தாங்க, அன்சார்கள் இருந்தாங்க. அது இல்லாம சஹாபாக்கள் அதை விட அதிகமா இருந்தாங்க. அவங்கள தான் குறிப்பு நல்லா விளங்கிக்கணும். அதுவும் சஹாபாக்கள் தான். சஹாபாக்களை பின்பற்றபடி அல்லாஹ் சொல்லல. என்ன சொல்றான்னு கேட்டா, முஹாஜிர்களையும் அன்சார்களையும் அவர்களே அழகிய முறையில் பின்பற்றினார்களே அவர்களையும், அவர்களை அழகிய முறையில் பின்பற்றுவார்கள் அல்லாஹ் சொல்லல, பின்பற்றினார்கள். வல்லதி நத்தபஊஹும் சென்ற கால வினை, இறந்த கால வினை சொல்லுது. இத்தப என்ற வார்த்தை இறந்த கால வினை. இனிமேல் பின்பற்றுவார்கள் சொன்னா உங்களை குறிக்கும். குர்ஆன் இறங்குற காலத்தில் சொல்லப்படுதுங்க. எப்படி சொல்லப்படுது? ரசூலுல்லாஹ் காலத்தில் சொல்லப்படுது. எப்படி சொல்லப்படுது? முஹாஜிர்களையும் அல்லாஹ் பொருந்தி கொண்டான், அன்சார்களையும் அல்லாஹ் பொருந்தி கொண்டான். அந்த ரெண்டு பேரையும் யார் பின்பற்றினார்களோ அவங்களையும் பொருந்தி கொண்டான். எப்போ சொல்லப்படுது? ரசூலுல்லாஹ் உசுரோடு இருக்கும்போது சொல்லப்படுது. பின்பற்றினார்கள் அவங்க யாரு? அவங்களும் சஹாபாக்கள் தான். அப்ப இதுல என்ன அதிகபட்சமா சொல்லலாம்னு கேட்டா, சஹாபாக்கள் இந்த ஹிஜ்ரத் செஞ்சு போனாங்களே பிறப்பிடக்கூடிய அவங்கள பின்பற்றலாம், அன்சார்கள் இருக்காங்களே அவங்கள பின்பற்றலாம்னு விளங்குது. டோட்டல் சஹாபாக்கள் விளங்கல. அதே நேரத்தில் அவங்க அதுக்கு அர்த்தம் என்ன? மார்க்கத்தில் அவங்க எதாவது ஹலால்ண்டா ஹலாலாக்குவது, அவங்க ஃபர்லுண்டா ஃபர்லாக்குவது, அவங்க சுன்னத்துண்டா சுன்னத்தாக்குறது, அதுதான் அர்த்தம் என்று வைத்துக் கொண்டால் இதே மாதிரி இன்னொரு வசனம் அமைந்திருக்கிறது. அல்லாஹ் எல்லா இடத்துக்கும் கவுண்டர் கொடுத்துட்டு போயிருப்பான். எல்லாம் அந்த மாதிரி குழப்பத்துக்கு இடம் தராமல் அல்லாஹ் என்ன செஞ்சிருவான்? ஆப்பு வச்சு அங்கங்க இருக்கிட்டு போயிடுவான். சரி, இப்படி வச்சுக்கிட்டீங்கல்ல, அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, ஒல்லதீன ஆமனும், யார் நம்பிக்கை கொண்டார்களோ. இந்த வார்த்தையில் சஹாபி மட்டுமா வருவாங்க? நீங்க வருவீங்க, நான் வருவேன், எல்லாரும் வருவோம்.
நம்ம அப்பம் பாட்டம் வருவாங்க, நம்ம முப்பாட்டம் வருவாங்க, 14 நூற்றாண்டு உள்ள எல்லாரும் வருவாங்க. வல்லதீன ஆமனும், யார் நம்பிக்கை கொண்டார்களோன்ற ஒரு வார்த்தையை போட்டு வத்தபஅத்துஹும் ذُرِّيَّتُهُم பீமான், ஈமானோடு அவர்களுடைய சந்ததிகள் அவர்களை பின்பற்றி செல்வார்களேயானால், அப்போ வாப்பா பின்பற்றலான்னு இந்த வசனம் வருது. ஒவ்வொரு மூமின் என்ன செய்யலாம், அவங்க வாப்பா பின்பற்றிக்கலான்னு அதன் அர்த்தம். சஹாபாக்கு அதே வத்தபா இத்தபாங்கிற வார்த்தை இங்கேயும் வருது. அங்கே என்ன வார்த்தை எல்லாம் பயன்படுத்தினானோ, ஒல் முஹாஜிரீன ஒல் அன்சார் இல்லதீன தபவுஹும், அவர்களை அன்சார்களை முஹாஜிர்களை யார் பின்பற்றினார்களோ இத்தபாங்கிற வார்த்தை வருதுல, அந்த வார்த்தையை முஹாஜிர் அன்சாருக்கு போட்டு அல்லாஹ் யாருக்கும் போடுறான், நமக்கும் போடுறான். எப்படி போடுறான்? வல்லதீன ஆமனும், யாரெல்லாம் நம்பிக்கை கொண்டார்களோ, நம்பிக்கை கொண்ட அவ்வளவு பேருக்கும், வத்தபஅத்துஹும் அவர்களை பின்பற்றி செல்வார்களோ, ذُرِّيَّتُهُم அவங்களுடைய புள்ள குட்டிங்க, யார் நம்பிக்கை கொண்டார்களோ அவர்களும், அவர்களை யாரெல்லாம் அவங்க புள்ள குட்டிகள் பின்பற்றி செல்வார்களே அவங்களும், அல்ஹக்னா லஹும் ذُرِّيَّتَهُم அவங்களோட அவங்க புள்ள குட்டிகளை சொர்க்கத்தில் சேர்த்து வச்சிருவோம். அதுவும் பொருந்தி கொள்றது அர்த்தம். சொர்க்கத்தில் கொண்டே ஒன்னா சேர்த்துறோம்னா அர்த்தம், பொருந்தி கொள்றது அர்த்தம். அப்ப இதை வச்சுட்டு ஒருத்தர் என்ன செய்யணும், ஆர்கியூமெண்ட் பண்றான், சஹாபாக்களை பின்பற்றணும்னு சொன்னீங்கல்ல அந்த ஆயத்துல, சரிப்பா இந்த ஆயத்து சொல்லுது வாப்பா பின்பற்றலாம்னு சொல்லுது, சொல்லுதா இல்லையா? எங்க வாப்பா என்ன செஞ்சாரோ நான் அதை அப்படிதான் அர்த்தத்துக்கு, யார் ஈமான் கொண்டார்களோ அவங்கள அவங்க புள்ள குட்டிகள் பின்பற்றி சென்றார்களோ ரெண்டு பேரையும் ஒன்னா சேர்த்து வச்சிருவோங்கிறான்ல. நீ சொல்ற அதை பின்பற்றுவதற்கு இந்த அர்த்தம் கொடுத்தால் என்ன அர்த்தம்? இதுல சஹாபிக்கு என்னப்பா சிறப்பு இருக்கு, எனக்கும் உனக்கும் இருக்குதா? என்ன என் புள்ள பின்பற்றலாம், உன்னை நீ உங்க வாப்பா பின்பற்றிட்டு போகலாம், என்ன சரித்து மூமினா இருக்கணும், அவ்வளவுதான். காஃபிரா இருந்தா பின்பற்றக்கூடாது, அவ்வளவுதான் இருக்கே தவிர யார் நேற்று முந்தா நாள் இஸ்லாத்துக்கு வந்தாங்களோ அவங்களுக்கு வேண்டாம் இந்த வாய்ப்பு இல்லாமல் இருக்கலாம். மற்ற எல்லாருமே யார் மூமினாக இருக்கிறார்களோ அவ்வளவு பேருடைய பிள்ளைகளும் அந்த மூமினான வாப்பாவை பின்பற்றலாம். அப்பதான் பின்பற்றுவதற்கு இவங்க சொல்ற அர்த்தம் இல்லைன்னு வழங்குது. அதுக்காண்டி அதையும் இதை விட்டுற முடியாது, ரெண்டையும் இணைக்கணும். அப்ப என்ன அர்த்தம்? பின்பற்றுவதற்கு அர்த்தம் இது இல்லை. எது அர்த்தம்? ஈமான் கொண்டவர்கள் ஒரு சிபத்தை சொல்லிட்டு பின்பற்றுவதுன்னு சொன்னா ஈமானில் பின்பற்றுவது என்று அர்த்தம். ஹிஜ்ரத்துங்கிற வார்த்தையை சொல்லி மனிதர்கள் சொல்லாம அவங்க செஞ்ச ஒரு தன்மையை சொல்லி பின்பற்றுன்னு சொன்னா அதுல பின்பற்றுன்னு அர்த்தம். ஹிஜ்ரத்து செய்தார்களோ அவர்களை பின்பற்றினார்களோனா ஹிஜ்ரத்தில் பின்பற்றுதல் அர்த்தம். யார் நுஸ்ரத்து செய்கிறார்களோ அவர்களை யார் பின்பற்றுகிறார்களோ அர்த்தம், அந்த நுஸ்ரத்துல பின்பற்றுன்னு அர்த்தம். யார் உதவி செய்கிறார்களோ அவர்கள் வழியில் யார் செல்கிறார்களோ அர்த்தம், உதவி செய்கிற விஷயம் அர்த்தம். ஒரு குறிப்பிட்ட ஒரு பண்பை சொல்லி அந்த பண்புக்குரியவர்களை குறிப்பிட்டு விட்டு, உதாரணமா யார் உண்மை பேசினார்களோ அவர்கள் வழியில் யார் சென்றார்களோ, இது என்ன அர்த்தம்? உண்மை பேசுற விஷயத்தில் அவங்க வழியில போகணும், இதுதான் அர்த்தமே தவிர ஹலால் ஹராம பின்பற்றுறது, ஃபர்ல் வாஜிப் அங்கிருந்து பின்பற்றுறது, சுன்னத்தை அங்கிருந்து கண்டு அந்த அர்த்தமா? அந்த அர்த்தம் என்று அவர்கள் வாதிடுவார்களே, ஆனால் ஒன்றை ஏற்று ஒன்றை மறுப்பார்கள் அல்லாஹ்வுடைய வசனத்தை. இந்த அர்த்தம் என்று நம்ம வாதிட்டோமே ஆனால் ரெண்டையும் ஏற்றுக்கொள்வோம். நம்ம என்ன செய்யறோம்? சஹாபாக்களை முஹாஜிர்களை பின்பற்ற வேண்டும் என்று சொல்கிறோம். எந்த அடிப்படையில்? நமக்கு அந்த ஹிஜ்ரத் செய்ய வேண்டிய நெருக்கடி வறுமையானால் அவர்களை பின்பற்றி நாம் ஹிஜ்ரத் செய்ய வேண்டும். நமக்கு நுஸ்ரத்து செய்ய வேண்டிய ஒரு நெருக்கடி ஏற்படுமையானால் அவர்களை அதே மாதிரி நுஸ்ரத்து செய்ய வேண்டும், ஒரு ஆளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி ஒரு நிர்பந்தத்தை அல்லாஹ் நம்ம மீது சுமத்தினானேயானால் ஹிஜ்ரத் செய்ய வேண்டிய வந்தால் ஹிஜ்ரத்தில் நம்ம அவர்களை பின்பற்றணும், நுஸ்ரத் செய்ய வேண்டிய வந்தால் நுஸ்ரத்தில் நம்ம அவர்களை பின்பற்ற வேண்டும். அதே மாதிரி ஈமான் விஷயத்தில் நம்ம அப்பம் பாட்டன் கரெக்டான ஈமான் கொண்டிருந்தால் அந்த விஷயத்தில் பின்பற்ற வேண்டும் சொல்லும் பொழுது அதையும் ஏற்றுக்கிறோம் இதையும் ஏற்றுக்கிறோம். இவங்கள்ட்ட போய் சொன்னீங்கன்னா என்ன செய்வாங்க? சஹாபாக்களை பின்பற்றணும், சரி வாப்பா பின்பற்றுன்னு இருக்கு, அது அதுக்கு வேற அர்த்தம், அப்போ அதுக்கு அர்த்தம் இதுக்கு வேற அர்த்தம் கொடுத்துட வேண்டியான ஒரே வார்த்தை ரெண்டுக்கும் வருது. அது ஒரு விஷயத்தை விளங்கிக்கிறனுங்க, மார்க்கங்கிறது அல்லாஹ்வால் முழுமையாக்கப்பட்ட ஒரு மார்க்கம். அடுத்த ஆளை பின்பற்றுறதுக்கு எந்த விதமான ரீசனும் காரணம் ஒன்றுமே இல்லை. சும்மா இவங்க தங்கள் நிலையை தக்க வச்சுக்கிறதுக்காக வேண்டி எப்படியாவது என்ன செய்யறாங்க, சொல்லிவிட்டமேங்கிறதுக்காக வேண்டி வீம்பு பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இது ஒரு ஆதாரம் காட்டுறாரு. அடுத்து என்ன? சஹாபாக்களை பற்றி வரக்கூடிய இன்னொரு வசனத்தை சொல்றாரு. என்ன வருது? சஹாபாக்கள்ல சில பேர் இருக்கிறார்கள், மின்ஹும் மன் கலா நஹபஹு, தன்னுடைய நேர்ச்சையை நிறைவேற்றி கொண்டவரும் இருக்கிறார். ஒ மின்ஹும் மன் யந்தலிர், அதற்காக காத்து கொண்டிருப்பவர் இருக்கிறார். ஒமா பத்தலு தப்தீலா, அவர்கள் அந்த கொள்கையில எந்த விதமான மாறுதலையும் செய்து கொள்ளவில்லை அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். பார்த்தீர்களா? சஹாபாக்கள் எந்த மாற்றமும் செய்யவில்லை, செய்ய மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இவர்கள் சஹாபாக்கள் பின்னாடி மாற்றி விட்டதாக சொல்கிறார்கள் என்று ஒரு பயங்கரமான ஒரு அணுகுண்டத்துக்கு போறார். இந்த வசனத்துக்கு அதான் அர்த்தம். அதுல அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான்? சஹாபாக்கள்ல சில பேர் அல்லாஹ்வுடைய பாதையில உயிரை தியாகம் பண்ணும் நினைத்தார்கள், அதன்படி செஞ்சிட்டாங்க சில பேர்.
சில பேர் என்ன செஞ்சாங்க, நமக்கு அந்த வாய்ப்பு இல்லாமல் இருக்குது வந்தா செய்யலாமேன்னு காத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த விஷயத்தில் அவங்க மாறலை. எந்த உறுதிமொழி எடுத்தார்களோ உயிரை தியாகம் பண்ணுவது அப்படிங்கிறதுல மாத்தலன்னு வருதா, தீனை அவர்கள் அறவே மாற்றிக்கொள்ளவில்லைன்னு அர்த்தம் செய்யறாருங்க. தீனுங்கிற வார்த்தைங்க கிடையாது. அவர் பேசும்போது சொல்றாரு, ஒமா பத்தலு தப்தீலான்னு சொல்லிவிட்டு தீனுடைய எந்த ஒன்றையும், எந்த ஒரு மார்க்க விஷயத்தையும், எந்த ஒரு சட்டத்தையும் மாற்றவில்லைன்னு அல்லாஹ் சொல்றாங்கிறார். அதெல்லாம் ஃபிட், எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் இது அங்க இருக்குதா குர்ஆன்ல? அப்படி ஒமா பத்தலு தீனஹும் மசாயில்னு தான் வருது அங்கனக்குள்ள. அவங்க எதில் உறுதிமொழி எடுத்தார்களோ அதை மாத்தல, அதை மாற்ற மாட்டார்கள் நல்லா சொல்லல. அது இறங்கக்கூடிய காலத்தில் வாழ்ந்தவர்கள் மாத்தல, அதுவும் சென்ற கால வேணுதான். ஒமா பத்தலு தப்தீலா, அவர்கள் ஒரு சங்கற்பம் செய்தார்கள், அந்த சங்கற்பத்தை நிறைவேற்றியவர்களும் இருக்கிறார்கள் சஹாபாக்கள்ல. அந்த சந்தர்ப்பத்துக்காக காத்து கொண்டிருப்பவர்கள் இருக்கிறார்கள். அதுல எந்த மாற்றமும் செய்யலவங்க, செய்யலையே. நம்மளும் சொல்றோமே, அது மாதிரி வாய்ப்பு வந்தால், ஒரு பத்ர் மாதிரி வந்தால் உஹதுக்கு காத்திருந்தார்கள், உஹதுக்கு பதிலாக ஹந்தக்கு வந்தால் அதில் நம்ம அந்த சங்கற்பத்தை நிறைவேற்றணும் காத்து கொண்டிருந்தார்கள். அந்த விஷயத்தை அல்லாஹ் அங்கே சொல்றானா, மார்க்கத்தில் எந்த ஒன்றையும் அவங்க மாத்திரல, எந்த ஒரு விஷயத்தையும் அந்த 100% அப்படி திருப்பி சொன்னார்கள் அப்படி சொல்றாங்க. மார்க்கம்ங்கிற வார்த்தை இவர்களாக நினைஞ்சிட்டாங்க, அதில் சுருவி கொண்டு சொல்கிறார்கள். அந்த மாதிரியான வார்த்தை அந்த குர்ஆன் வசனத்தில் இல்லை. அதே நேரத்தில் இடையில சொல்லுகிறாரு, சஹாபாக்களை வழிகேடர்கள் என்று சொன்னால், அப்படி யார் சொன்னா சஹாபாக்கள் வழிகேடர்கள் என்று? அது மக்களை உசுப்புத்துறதுக்காக செய்யறது. நம்ம என்ன செய்யறோம்? சஹாபாக்கள் மனிதர்கள், மனிதர்கள் என்ற முறையில் இப்போ நாம சொல்றேன், நான் இந்த மாதிரி பின்பற்றக்கூடாதுன்னு சொல்றேன். அப்ப என்ன அர்த்தம்? ஒரு தப்பும் செய்ய மாட்டேன்னு அர்த்தமா? மனிதர் என்ற முறையில் எல்லாரும் செய்யற மாதிரியான தப்புகள் அவங்கள்ட்ட நிகழும், கொஞ்சம் குறைவா நிகழும். அதையும் சேர்த்து நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கணும். சஹாபாக்களுடைய சிறப்பு, அவங்களுடைய உழைப்பு, அவங்களுடைய தியாகங்கள், அதெல்லாம் குறைச்சி மதிப்பிட இயலாதுங்கிற நம்ம சேர்த்தான் சொல்றோம். நம்ம வழிகேடர்கள் அவங்க சொல்லவே இல்லை. அவர்கள் ஒரு தப்பு அவர்கள் அறியாமல் நிகழ்ந்து இருந்தால் கூட புரிந்து கொண்டதினால் அது ஏற்பட்டிருக்கும், அல்லாஹ் அவர்களை மன்னிப்பான். அப்படிதான் நம்மளால சொல்லும்போது தெளிவாக சொல்லியிருக்கிறோம். அந்த சஹாபாக்கள் அவங்களை அறியாமல் ஒரு தப்பு செய்திருக்கலாம், ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு ஹதீஸ் கிடைக்காம இருந்திருக்கலாம், கிடைச்ச ஒரு ஹதீஸ் அவங்க வேற மாதிரி புரிஞ்சிருக்கலாம். அப்படி ஏதாவது அவர்கள் பண்ணி இருப்பார்களே, ஆனால் அது அல்லாஹ்வுக்கு அவர்களுக்கு உரிய விஷயம். அதுக்காக வேண்டி அவர்களை விமர்சிப்பதோ, அவர்களை திட்டுவதோ, அவங்களை தரந்தாழ்த்துவதோ, அவங்களோட நம்ம உயர்த்தி கொள்வதோ, நம்மளோட அவங்களை தாழ்த்தி கொள்வதோ அது பயங்கரமான பாவம். அவ்வளவு சிறப்புகளை அல்லாஹ் சொல்கிறான்னு சொல்லி சஹாபாக்களை சிறப்பித்து கூறுகிற அவ்வளவு வசனங்களையும் நாம எடுத்து அன்னைக்கு போட்டு சொல்லியிருக்கிறோம். நம்ம வாரிக்கு மண்டி என்ன, அவங்கள பின்பற்றணுமா தான் கேள்வி. அவங்க எதை செஞ்சிருக்கிறாங்க, அவங்களுக்கு அல்லாஹ்வுக்குள்ள விஷயம். அவங்க ஹலால் தான் ஹலால் ஆக்குறதா, அவங்க ஹராம் தான் ஹராம் ஆக்குறதா, அவங்க சுன்னத்துங்கிற சுன்னத்தாயிருமா, அவங்க ஃபர்னா ஃபர்லாயிருமா? இது இல்லை என்பதுதான் நம்முடைய ஆர்குமெண்ட். சஹாபாக்களை திட்டுவதோ குறைக்கிறதோ இல்லை. அதுக்கு நம்ம சொல்றோம், என்ன சொல்றோம்? ஒரு ஹதீஸ் எடுத்து வச்சோம். அந்த ஹதீஸ் என்ன? மஹ்ஷர்ல ஹவுலுல் கௌசர் தடாகத்தில் சஹாபாக்கள்லாம் வருவாங்க. வந்த உடனே ஹவுலுல் கௌசர் தண்ணீரில் குடிக்க விடாமல் தடுக்கப்படுவாங்க. தடுக்கப்பட்ட உடனே என்ன செய்யப்படும்? மலக்குகள் ரசூலுல்லாஹ் சிபாரிசு பண்ணுவாங்க, இவங்களாம் என்னுடைய தோழர்கள், அவங்கள விடுங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் சிபாரிசு செய்வாங்க. அப்படின்ற ஒரு ஹதீஸை நம்ம சொல்றோம்ல. இந்த ஹதீஸை எடுத்து வச்சுட்டு அவர் வியாக்கியானம் கொடுக்குறார். சுப்ஹானல்லாஹ், சூப்பர் வியாக்கியானம். என்ன வியாக்கியானம்? அரபியில் கரெக்டாக வாசிக்கிறார். 3 ஹதீஸை கரெக்டாக வாசிக்கிறார். வாசிச்சு அர்த்தம் செய்யல. முழுசா வாசிச்சிருந்தாருன்னா அப்ப அங்கேயே சிரிச்சிருப்பாங்க எல்லாரும். அரபியில முழுசா வாசிச்சுட்டு தமிழ்ல எப்படி பண்றாரு பாருங்கள். சில ஹதீஸுகள்ல அஸ்ஹாபி சஹாபாக்கள் வருதா, சில ஹதீஸுகள்ல உம்மத்தின்னு வருகிறது. சில அறிவிப்புல எப்படி வருதா, அந்த ஹவுலுல் கௌசருக்கு வரும்போது தடுக்கப்படுறாங்களே அவங்க என் சஹாபாக்கள்னு சில அறிவிப்புகள்ல வருகிறது. சில அறிவிப்புகள்ல என் உம்மத்து என்று வருகிறது. உம்மத்து என்று சொன்னால் நம்ம மாதிரி ஆட்களை குறிக்கிறது. அதுதான் இந்த சஹாபிங்கிற வார்த்தையை ரசூலுல்லாஹ் யூஸ் பண்ணிட்டாங்க. அதனால உம்மத்திங்கிற அதை இருட்டடிப்பு செய்து விட்டார்கள். நம்ம நினைச்சிட்டோமா, உம்மத்தின்னு வரக்கூடிய அந்த அறிவிப்புகளை இருட்டடிப்பு செய்து விட்டு சஹாபாக்கள் தான் தடுக்கப்படுவார்கள் என்று அநியாயமாக இந்த மாதிரி பழி போடுகிறார்கள் அப்படின்னு சொல்றார். அவர் வாய்ச்ச அந்த ஹதீஸ்ல, அரபியில் இருக்கு அந்த ஹதீஸ், அதுல என்ன வருது தெரியுமா? 3 அறிவிப்பு வாசிக்கிறார். 3ல என்ன வருது? அல்லாஹ் அந்த மலக்குகள் சொல்றாங்க, லா யஸாலூன முர்த்ததீன அலா அகாபிஹிம் முன்து ஃபாரக்தஹும். இது அரபியில் வாசிச்சார், தமிழ் அர்த்தம் செய்யல. அவர் செஞ்சா முடிஞ்சு போச்சு, அங்கனுக்குள்ள சாப்டர் க்ளோஸ் ஆயிரும். அதில் என்ன மலக்குகள் சொல்றாங்க தெரியுமா? முகமதே, இவங்க என்ன செஞ்சிட்டு தெரியுமா? நீ இவர்களை பிரிந்தது முதல், எப்படி எல்லாம் வாசகம் போடுறான், நீ சஹாபின்னு சொல்லிலப்பா, நீ இவர்களை பிரிந்தது முதல் வந்த வழியே போய் கொண்டிருந்தார்கள்.
இது யாருக்கு சொல்ல முடியும்? உங்களோட ரசூலுல்லாஹ் இருந்தாங்க பிரியறதுக்கு. நம்ம ரசூல் நீ அவர்கள்ட்ட இருக்கிற வரைக்கும் ஒழுங்கா இருந்தாங்க, நீ அவர்களை விட்டு பிரிந்த பிறகு வந்த வழியே போய் கொண்டிருந்தார்கள். அவ்வளவு அறிவிப்புலாம் இருக்கா இல்லையா? அப்போ அந்த உம்மத்தின் அறிவிப்பு வந்தால் அதுலயும் இது இருக்குது. எது இருக்குது? நீ அவர்களோடு இருக்கிற வரைக்கும் ஒழுங்கா இருந்தார்கள், நீ அவர்களை விட்டு பிரிந்த பிறகு வந்த வழியே போய் கொண்டிருந்தார்கள் என்பது யாருக்கு பொருந்தும்? உங்களுக்கு பொருந்துமா? எனக்கு பொருந்துமா? வேற எந்த உம்மத்துக்காவது பொருந்துமா? தாபியீன்களுக்கு பொருந்துமா? பொருந்தாது. யாருக்கு தான் பொருந்தும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரோடு இருந்தார்களோ அவர்களுக்கு தான் பொருந்தும். அப்ப உன்னோட இருக்கிற வரைக்கும் ஒழுங்கா இருந்தாங்க, உன்னை விட்டு போன பிறகு அல்ல அவங்கள விட்டு நீ போன பிறகு மாறிட்டாங்கன்னா யாருக்கு சொல்ல முடியும்? இது யாருக்கு பொருந்தது? பின்னாடி ஒரு வாசகம் நம்மளாவே திணிச்சிருக்கோம். அதுல இருட்டடிப்பு யாரு செய்யறா? ஹதீஸ்ல இருக்கிற தெளிவான வாசகங்களை இருட்டடிப்பு செய்து விட்டு அஸ்ஹாபி உம்மத்தின்னு வைத்துக் கொண்டு விளையாடுறீங்களே, பின்னாடி உள்ள பாயிண்ட் சஹாபியத்தான் குறிக்கிறது. யா முஹம்மத், அல்லாஹ் கேட்கிறான், முஹம்மதே லா தத்ரி, உனக்கு தெரியாது, மா அஹதசு பஅதக, உனக்கு பிந்தி இவர்கள் உண்டாக்குனது உனக்கு தெரியாது. உனக்கு பிந்தி உண்டாக்குனது என்ன அர்த்தம்? நீ இருக்கிற வரைக்கும் ஒழுங்காக இருந்தார்கள். இன்னும் சொல்ல போனா அவங்க என்ன செஞ்சாங்க? முந்து ஃபாரக்தஹும் லா அல் கஹ்கரான்னு வருது, பின்னையே போய்கொண்டே இருந்தார்கள். இப்படி பின்னங்கால் வழியாக நடந்து கொண்டே இருந்தார்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப அந்த வசனத்தில் அந்த ஹதீஸ் தெளிவா சொல்லுகிறது, அது உம்மத்தை குறிக்கல. உம்மத்துகள் எல்லாம் ரசூலுல்லாஹ்வை சேர்ந்து இருந்து பிரிந்து இருந்தல் ரெண்டு நாள் நமக்கெல்லாம் கிடையாது. நம்ம பிரிஞ்சே தான் இருந்துகிட்டு இருக்கிறோம். நம்ம பிறந்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம நினைஞ்சுக்கிறோம் ரசூலுல்லாஹ்வோட சேர்ந்தா இருந்தோம். ஒரு காலத்தில் ரசூலுல்லாஹ்வோட நம்ம சேர்ந்து இருக்கல. அப்ப ரசூலுல்லாஹ்வை விட்டு யார் சேர்ந்து இருந்தார்களோ அவர்களுக்கு தான் இந்த வார்த்தையை சொல்ல முடியும். என்ன வார்த்தை? உன்னோட சேர்ந்து இருந்த வரைக்கும் ஒழுங்கா இருந்தாங்க, உன்னை விட்டு பிரிஞ்ச பிறகு மாறிக்கிட்டாங்க. அப்ப யாரை குறிக்குது? இது சஹாபியை தவிர வேற யாருக்கு பொருந்தும்? இது அவ்வளவு அவர் நம்பர்லாம் போடுறாரு, 5 நம்பர் சொல்றாரு, 5லையும் இது இருக்கு, 5லையும் இருக்கு அரபில, அர்த்தம் விட்டுறாரு. மக்களுடைய அரபி மொழி படிக்கணும் அதுதான் சொல்றாரு. அரபி மொழி படிச்சிருந்தீங்கன்னா அந்த மாதிரி விட்டுட்டு போயிருக்க முடியும், அங்கே பிடிச்சிருப்பிய. சொன்னார்ல அரபி மொழி படிக்க வேண்டும். அவர் நமக்கு சொல்லல, இந்த அரபி மொழி படிக்காம ஜாகிர் நாயகர் ஒருத்தர் மார்க்கம் சொல்றாரு பாருங்களேன், அவர்கிட்ட போய் சொல்லணும். அவர்கிட்ட சொல்லணும். அவரு அரபு மொழி படிக்காம மார்க்கத்தை சொல்லக்கூடாதுங்கிறாரு. எங்க இருந்துகிட்டு சொல்றாரு? பக்கத்தில் அப்படி ஒரு ஆளை வச்சுக்கிட்டு சொல்றாரு. அவரை தனக்கு மேலதிக்கு வைத்துக் கொண்டு சொல்லுகிறார். அவர் எனக்கு மேல பெரிய ஆள்னு சொல்லிக்கொண்டே சொல்றாரு, ஏன்னா அரபி மொழி படிச்சேன், இவர் படிக்காதவர், அரபி மொழி படிக்காட்டாலும் மார்க்கத்தை சொல்ல முடியும் அப்படி நான் நினைக்கல, இந்த ஆள்லாம் சொல்லக்கூடாதுன்னு அவருக்கு தான் கவுண்டர் கொடுக்குறாரு, தவிர நமக்கு ஒன்றும் கொடுக்கல அவர். வணங்குதா? அப்ப அரபு மொழி படிக்கணும்னு சொல்லக்கூடிய நீங்க இந்த மாதிரி இருட்டடிப்பு செய்யறத பார்த்தா படிக்கத்தான் வேணும் எல்லாரும். நீங்க எல்லாம் படிச்சிருந்தீங்கன்னா என்ன பண்ணிருப்பீங்க? என்னோட பாவி மனுஷன் அரபில ஒழுங்கா வாசிக்கிறாரு, தமிழ்ல அர்த்தம் செய்யாம விட்டு போயிட்டு இருக்காரு, சஹாபியத்தான குறிக்குது, தெளிவா குறிக்குத அப்படிங்கிறத பார்க்கிறோம். அதனால இன்னும் சொல்ல போனா அவர்களை நான் ஏற்கனவே அறிந்து வைத்திருந்த காரணத்தினால் விளங்கிக் கொள்வேன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அந்த அஸ்ஹாபியில் நிப்பாட்டும் பொழுது அவங்க அஸ்ஹாபின்னு எப்படி தெரியும்? நான் கேட்கிறேன், நான் போய் தண்ணி குடிக்க போறேன், நான் கெட்டவன் வச்சுக்கிறோம், என்னை நல்ல உம்மத்து என்றோ கெட்ட உம்மத்து என்றோ ரசூலுல்லாஹ் எப்படி தெரியும்? என்னை எப்படி ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க? நான் ராமசாமி கூட இருப்பேனே, நான் முஸ்லீமா இருக்கிறேனாங்கிறது எப்படி அவங்களுக்கு தெரியும்? அதை வழங்கி பார்க்க வேணாமா? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வரும்போது தடுக்கப்பட்டார்கள் என்று சொன்னால் அது கண்டிப்பா ரசூலுல்லாஹ்வுக்கு பர்ஃபெக்டா தெரிஞ்ச ஆளுக்கு தான், நல்ல பழகுன ஆளுக்கு தான். எனக்கு நல்லா தெரியும், நான் ஃப்ரெண்டா இருந்தாங்க, அந்த ஆள் பிடிச்சி நிப்பாட்டுறாங்களே, அந்த ஒரு இதுல தான் என்ன செய்யறாங்க? அஸ்ஹாபி அஸ்ஹாபின்னு கூப்பிடுறாங்க. அப்ப நல்லா விளங்குறது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு பிறகு சஹாபாக்கள்கிட்ட தவறுகள் வந்துச்சு, மாத்தினாங்க, நிறைய விஷயங்கள் மாற்றப்பட்டு விட்டது. மாற்றப்பட்டு அனுமானமா? நான் கேட்கிறேன், இதுக்கெல்லாம் என் பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அந்த கேசட்ல உள்ளதை கேட்டுக்கிட்டு சிலதுக்கு பதில் சொல்லப்பட்டிருக்கிறது. ரமலான்ல சொன்னதுக்கு எல்லாத்தையும் சொல்லணும்ல. முத்தலாக்கு விஷயத்துல உமர் ரலியல்லாஹு சொன்னது சரிங்கிறீங்களா தப்புங்கிறீங்களா? சொல்லுங்க பதில். இப்ப பதில் சொல்லணுமா இல்லையா? ஒருத்தன் 3 தலாக்குன்னு சொன்னா ஒரு நேரத்தில் 1 தலாக்கு என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. உமர் என்ன பண்றாரு? முடியாது, 3ண்டா 3 தான், மாத்திடுவாங்கிறார். முஸ்லீம்ல இருக்கிறது. உங்க நிலை இப்ப என்ன? அவங்களே சொல்றாங்க, இல்ல நம்ம அதுல உமரை பின்பற்றக்கூடாது. முடிஞ்சு போச்சு கதை, முடிஞ்சு போச்ச கதை. நீங்க இப்ப என்ன பண்ணிட்டீங்க? இப்ப சஹாபாக்களை பின்பற்ற என்ன ஆச்சுங்கிற? சஹாபாக்கள் விளங்காத ஒண்ணு விளங்கக்கூடாது நீங்களா, இப்ப என்ன ஆச்சு? முடிஞ்சு போச்ச கதை. எத்தனை விஷயத்துல வசதியானதுல சஹாபாக்களை விட்டுறது. இப்னு தைமியா சொல்லியிருக்கணும், அவங்களுக்கு வேற ஒண்ணும் கிடையாது, சுயமா சிந்திக்கிறதுலாம் கிடையாது. சஹாபாக்களை சில விஷயங்களை பின்பற்றக்கூடாதுன்னு எதுல பின்பற்றக்கூடாதுன்னு இப்னு தைமியா சொல்லியிருக்கிறாரோ அவ பின்பற்ற மாட்டாங்க. இப்னு தைமியா சொல்லாத விஷயமா இருந்தா சஹாபியை பின்பற்றணும்.
இதான் உங்க அளவுகோலா? குர்ஆன் ஹதீஸ் அளவுகோலா? நீங்கள் எத்தனை விஷயங்கள்ல சஹாபாக்களை தூக்கி போட்டிருக்கிறீங்க, எத்தனை விஷயத்துல சஹாபாக்களை பின்பற்றீங்க? நாங்க அப்படி கிடையாது. குர்ஆன் சுன்னாவோட ஒட்டி இருந்தால் அதுக்கு சப்போர்ட்டா சஹாபி சொன்னாலும் ஏத்துக்குறோம், நம்ம காலக்கூடிய வாழ்த்துல ஒரு ராமசாமி சொன்னாலும் ஏத்துக்குறோம். குர்ஆன் சப்போர்ட்டா இருக்குமே, குர்ஆன் ஹதீஸுக்கு மாத்தமா இருக்குமே ஆனால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னா கூட ஏத்துக்கிற மாட்டோம். நிலைப்பாடு ஒண்ணு, அதுல உறுதியா நிக்கிறோம். ரெண்டு பாங்க நாங்க ஏத்துக்கிற மாட்டோம். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி இருந்தாலும் அவங்க சொல்லலன்னு நாங்க வியாக்கியானம் வேணா கொடுப்போம். அதான் சொன்னாங்கங்கறியா, ஏத்துக்கிற முடியாது. ஜும்மாவுக்கு ஒரு பாங்கு தான், ரெண்டு பாங்கு கிடையாது. ரசூலுல்லாஹ் சொன்னதை மாத்துறதுக்கு உஸ்மான் ரலியல்லாஹு அதிகாரம் கிடையாது அப்படின்னு நம்ம சொல்றோம். எந்த ஒரு நிலைப்பாட்டிலையும் மாற்றம் வர கிடையாது. அடுத்து என்ன? அப்ப இந்த எனக்கு பின்னாடி இன்னும் சொல்றேன், யுத்தம் செஞ்சுக்கிட்டாங்கல்ல, அதுக்கு என்ன பதில் சொல்லுங்களேன் பாப்போம். சஹாபாக்கள் அப்படியே புடம் போட்ட தங்கம் ஒண்ணும் இல்லாம அப்படின்னு சொன்னீங்கன்னு சொன்னா, ஆயிஷாவும் அலியும் யுத்தம் செஞ்சு கொண்டு இங்கிட்டு 10,000 அங்கிட்டு 10,000 சஹாபாக்கள் கழுத்து வெட்டப்பட்டுச்ச, அது என்ன? அது என்ன? அது எஸ்ஸா நோவாது? அது சரியா தவறா? அப்படி நம்ம வெட்டிக்கலாமா கூடாதா? ஒரு பதில் சொல்லுங்க. அப்படின்னு சொல்லுவீங்க அது அது தவறு மீது ஒன்று சொல்றோம். ஏதாவது சரின்னு சொல்லுவீர்களே ஆனால் நீங்க என்னைய வெட்டு, நான் உங்களை வெட்டணும். இப்ப அதான் அர்த்தம். அதுக்கு மேடையில் ஏன் பேசிட்டு அறுவல் எடுத்து நான் உங்களை வெட்டிட்டு போகணும், நீங்க ஒரு 50 பேர் கூட்டுவாங்க, நான் ஒரு 50 பேர் கூட்டு வெட்டிக்கு சாவோம். ஏன்? சஹாபாக்கள் செஞ்சிருக்காங்கல்ல, ஆயிஷா நாயும் அலி ரலியல்லாஹு செஞ்சது நான் ஏன் செய்யக்கூடாது? நானும் உமர் ஷரீஃப் செஞ்சுக்கிற கூடாதா? நானும் ஜாகிர் நாயக் செஞ்சுக்கிற கூடாதா? அப்ப என்ன அர்த்தம்? அப்ப சஹாபாக்கள் தங்களுக்கு மத்தியில் யுத்தம் பண்ணி இருக்கிறார்கள், முஆவியாவுக்கும் அலிக்கும் சண்டை நடந்திருக்கிறது, அதில் பின்பற்ற முடியுமா? நம்ம கூட பேசிக்கிட்டு திட்டிக்கிட்டு விட்டுருவோம். அவங்க அறுவல் எடுத்து வெட்டிக்கிட்டு போயிருக்கிறாங்க. யாரு சிறந்த சமுதாயம் என்று சொல்லப்பட்டுச்சோ அவங்க தானே வெட்டிக்கிட்டு இறந்துருக்கிறாங்க, கொல்லப்பட்டிருக்கிறாங்க. நம்ம என்ன பண்றோம்? இது கூட விமர்சிக்க நான் சொல்லவில்லை, புரிய வைக்கிறதுக்கு சொல்றேன். அவங்கள மட்டப்படுத்துன்னு சொல்லவில்லை, அதை அல்லாஹ் மன்னிச்சுக்கிடுவான். அது அவங்களுக்கு அல்லாஹ்வுக்குள்ள மேட்ரு. அதில் அலியை நம்ம குறை சொல்ல முடியாது, ஆயிஷாவையும் சொல்ல முடியாது, முஆவியாவையும் சொல்ல முடியாது. அவங்க என்ன நோக்கத்தில் செய்தார்களோ அது அவங்களுக்கு அல்லாஹ்வுக்குள்ள ஒரு மேட்ரு. இந்த பாயிண்ட் சொல்வதற்கு காரணம் சஹாபாக்கள் மனிதர்களாகத்தான் அவங்களை எப்படி நம்ம பின்பற்றுவது என்று சொன்னீர்களே. ஆனால் இதில் பின்பற்றலாமா? இதில் பின்பற்றலாம் என்று சொன்னால் அனுமதி கொடுங்க. பள்ளிக்கு ஏன் போர்டை போடுறீங்க? அறுவல் எடுத்து கையில் கொடுங்க, வெட்டுங்கண்டு. தொழு வரவனை பிடிச்சி போர்டை போட்டு தடுக்காதீங்க. அறுவல் எடுத்து அஜர்த்து கையில் கொடுத்து வெட்ட சொல்லுங்க, ஃபத்வா கொடுங்க. அது இது ஒண்ணு, இது ஒரு மேட்ராச்சா. அப்ப இது சஹாபாக்கள் நடந்திருக்கிறது. எத்தனை விஷயங்கள்ல நினைஞ்சிருக்கிறாங்க. அந்த தமத்துண்டு ஹஜ்ஜி ரசூலுல்லாஹ் பண்ணியிருக்கிறாங்க, அதை தடை செஞ்சிருக்கிறாங்க. மவனே வாப்பா ஏற்றிருக்கிறாரு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு போட்ட உத்தரவு நினைஞ்சிருக்காரு. எங்க வாப்பா எப்படி உத்தரவு போடுவாரு? அல்லாஹ்வுடைய ரசூல் செஞ்சிருக்கும் போது அவர் சொல்ல நான் எப்படி கேட்பேன் அப்படின்னு சொல்லி சஹாபாக்கள் வழியே அதுதானுங்க. என்ன விளங்கிறன்னு? சஹாபாக்கள் மனிதர்கள் சில ஹதீஸ் கிடைக்கும், சில ஹதீஸ் கிடைக்காது. அந்த கிடைச்ச ஹதீஸ் எல்லாம் அவங்க செஞ்சிருப்பாங்க, கிடைக்காத ஹதீஸ் அடிப்படையில் அவங்க விட்டுருப்பாங்க. அந்த வகையில் நம்ம தப்பா ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க. அதை எப்படி நம்ம பின்பற்றுறது? அல்ல சில ஹதீஸ் கிடைச்சிருக்கும், புரிந்து கொள்வதில் தப்பு செஞ்சிருப்பாங்க. இப்படி பல ரீசன்கள் இருக்குது, அதை விளங்காம பண்ணிட்டு இருக்கிறாங்க. அடுத்து என்னன்னு கேட்டால் நம்ம சொன்னோம், ஒரு ஹதீஸ் சொன்னோம். என்ன சொன்னோம்? இப்போ சஹாபாக்கள் மார்க்கத்தை விளங்கக்கூடியவங்க, சரி, சஹாபாக்களை விட பின்னாடி வரக்கூடியவங்க கூட நல்லா விளங்கலாம் அப்படி ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு ஹதீஸை சொன்னோம். என்ன ஹதீஸு? ஹஜ்ஜத்துல் விதா, இறுதி ஹஜ்ஜில் என்னஞ்சாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க? ஃபல்லி பல்லிகு ஷாஹிதுல் காயிப், வந்திருக்கக்கூடியவர்கள் வராதவர்களுக்கு எடுத்து சொல்லிவிடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, ருப்பு முபல்லகின் அவ் ஆமின் சாமியின், எத்தனையோ பேர் நேரடியாக கேட்கிற ஆட்களை விட, எத்தனையோ நேரடியாக கேட்கிற ஆட்களை விட அவரால் யாருக்கு எடுத்து சொல்லப்பட்டதோ அவர் நன்கு விளங்கக்கூடியவராக இருப்பார் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதாவது அவங்கள்ட்ட இருந்து நேரடியாக கேட்டவரை விட அவர் போய் யாருக்கு சொல்வாரோ அவர் நல்லா விளங்கிக் கொள்வார் அப்படின்றதுக்கு அர்த்தம். இதை சொல்லி அப்ப சஹாபாக்கள் ஒரு விஷயத்தை விளங்காததை விட கூட பின்னாடி உள்ளவங்க நல்லா விளங்கிடலாம் அப்படின்னு நான் சொல்லல, அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லி இருக்கிறாங்க, கடைசி ஏஜில் சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லி இருந்தோம். அதுக்கு பதில் சொல்றாரு. என்ன பதிலே? அது யாருக்கு சொன்னார்கள் தெரியுமா? சஹாபாக்களுக்கு சொன்னார்கள். சஹாபாக்கள் யாருக்கு போய் சொல்லி இருப்பார்கள்? உங்கள்கிட்ட சொன்னாங்க. சஹாபாக்கள் ஹஜ்ஜத்துல் விதால கூடியிருந்தார்கள், சஹாபாக்கள் தானே. சஹாபாக்கள்கிட்ட சொன்னார்கள், வந்திருப்பவர்கள் வராதவர்களுக்கு சொல்லுங்கன்னு சொன்னாங்க. அது யாரை தான் குறிக்கும்? தாபீன்களை தான் குறிக்கும். வந்திருக்கக்கூடியவர்கள்ங்கிறது சஹாபாக்கள், வராதவர்கள் சொல்லக்கூடியவங்க யாரு? தாபீன்கள். 14 நூற்றாண்டுக்கு பிந்தி வர்ற உங்களெல்லாம் குறிக்காது அது. அப்ப சஹாபாக்கள் சொன்னா தாபீன்கள் விளங்கிக் கொள்வார்கள் அர்த்தம் செஞ்சாரு. அங்கனா வசமா மாற்றாரு. இப்ப என்ன ஆகுறது? உங்க ஆர்குமெண்ட் இப்ப என்ன ஆகுறதுன்னு கேட்கிறேன். அப்ப சஹாபியை விட தாபீன்கள் கூட வழங்குவாங்களா? அது உங்க ஆர்குமெண்ட் வச்சுக்கிடுவோம். நம்ம 14 நூற்றாண்டு கொண்டு வர வேணாம்,
உங்க ஆர்குமெண்ட் படி வச்சுக்கிட்டீர்களே. ஆனால் இப்ப சஹாபாக்களை பின்பற்றுறதுக்கு நீங்க ஆர்குமெண்ட் ஆதாரம் சொல்றீங்களா, தாபியன்களை பின்பற்றலான்னு வர்றீங்களா? நீங்க கொடுத்த வியாக்கியானத்தின்படி என்னவாயிடுது, அதை சொல்லிட்டு அதை ஒரு வருஷம் 4 தடவை சொல்றாரு. நான் கவனிச்சேன். இதை மட்டும் சொல்லிட்டு சிலிப்பிங்க ஆயிடுச்சா, விட்டுட்டாரா, பட்டக்குன்னு தான் இடத்துக்கு போயிட்டார். சஹாபாக்கள் நல்லா கூட வழங்குவாங்கன்னு வருத. அப்ப நம்ம சொன்ன போல மாத்தமா சஹாபியை விட தாபி மேல போயிடுறாரு. இப்ப யாரை பின்பற்ற தேவையில்லை, அபூபக்கர் உமரை பின்பற்றதை விட அபு ஹனீஃபா ஷாஃபி பின்பற்றிட்டு போயிடலாம். ஏன், அவங்களோட இவங்க கூட வழங்குவாங்கன்னு ஆயிடுச்சு. பாயிண்ட் அப்படித்தான் வருது. அப்ப இவங்க ஆர்குமெண்ட் சஹாபாக்களை தாண்டி எங்க வந்துட்டாங்கன்னு கேட்டா, சஹாபியை விட சஹாபிக்கு பிந்தி வந்தவங்க நல்லா வழங்குவாங்கன்றாங்க. ஆனால் ஒரு விஷயத்தை வழங்கி கொள்ள வேண்டும், அந்த சொன்னது சஹாபிக்கு தான், அவங்க தாபியன்கள் தான் சொல்லுவாங்க, அது வாஸ்தவம் தான். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுல சொல்லக்கூடிய அந்த விதி இருக்குல்ல, அது பொது. சஹாபிகளை நீங்கள் சொல்லுகிற தாபியன்களுக்கு அதிகமா உங்களோட வழங்குவாங்க அப்படி சொல்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ருப்ப முபல்லகின், எத்தனையோ எடுத்து சொல்லப்படக்கூடியவர்கள். இது ஒரு தியரி, இது ஒரு தத்துவம், இது கியாமத் நாள் வரைக்கும் உள்ளக்கூடிய ஒரு தத்துவம். அது சஹாபி தாபிக்கு சொன்னாதான் என்று அர்த்தம் கிடையாது. அந்த உலகத்தில் உள்ள ஒரு பழமொழி. அது அந்த பழமொழியை ரசூல் அங்கீகரிச்சுக்கிட்டாங்க. இந்த ருப்பும் வல்லகின் அவ்வாமின் சாமிங்கிறது ரசூலுல்லாஹ் முதல்ல சொன்னது இல்லை. உலகத்தில் நீ தொண்டு தொட்டு இருந்து கொண்டு வரக்கூடிய ஒரு பழமொழி. அது எல்லா மொழிகளிலும் பல மொழிகளில் இந்த பழமொழி பயன்படுத்தப்படுது. எப்படி, ஒரு அறிஞரிடம் நேரடியாக கேட்டவனை விட அவனிடமிருந்து கேட்டவன் அதை நன்கு புரிந்து கொள்வான். இந்த கருத்துப்பட ஆங்கிலத்தில், அரபியில், பாரசீகத்தில் ஒரு பழமொழி இருந்து கொண்டிருக்கிறது. இந்த பழமொழியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்து சொல்லி நானும் அங்கீகரிக்கிறேன்ட்டாங்க. இப்போ அது ஹதீஸ் ஆயிடுச்சு. இப்போ ஹதீஸ், அது ரசூலுல்லாஹ் வாயினால சொன்னதும் ஹதீஸ் தான், அவங்க செஞ்சதும் ஹதீஸ் தான், அங்கீகரிச்சுக்கிட்டாலும் ஹதீஸ் தான். எதை அங்கீகரிக்கிறாங்க, அந்த தத்துவத்தை அங்கீகரிக்கிறாங்க. என்ன தத்துவம், நேரடியாக கேட்பவனை விட அவனிடமிருந்து கேட்டவன் நன்கு புரிந்து கொள்வான். நேரடியாக ஒரு அறிஞர்கிட்ட கேட்கிறவனை விட கேட்டவன் போய் அடுத்தாளுக்கு சொல்லுவான, அவன் அதை நல்லா வழங்கிடுவான், கேட்டவனு கூட வழங்காது. ஆஹா, இப்படி ஒரு பாயிண்ட் இருக்குது. அப்ப இது என்ன விளங்குது, கியாமத் நாள் வரைக்கும் இந்த தன்மை இருக்குன்னு விளங்குதா இல்லையா? கொஞ்சம் பேர் சிலர் தான் என்று சொன்னார்கள். சிலர் தான், நாங்க 50 பேர் என்ன சொல்றோம், சிலர் இருப்பாங்கல்ல, ஒதுக்குறீல்ல, சிலர் தான், எல்லாருமே இல்லை. இப்ப 100 பேர் கேட்டீங்கன்னா உங்களை விட மாத்துங்க. மூன் பப்ளிகேஷன்ஸ் வெளியீடுகள்: இஸ்லாமிய அடிப்படை கல்வி, திருமுறையின் தோற்றுவாய், திருக்குரானில் அறிவியல் சான்றுகள் பாகம் 1, அர்த்தமுள்ள கேள்விகளும் அறிவுபூர்வமான பதில்களும், குரான் கூறும் ஓரிரை கொள்கை, நபி வழியில் தொழுகை சட்டங்கள், மாமனிதர் நபிகள் நாயகம், குரான் மட்டும் போதுமா, ஹதீஸ்கள் குரானுக்கு முரண்படுமா, அழகிய இஸ்லாமிய பெயர்கள், இதுதான் பைபிள், ஜனாசாவின் சட்டங்கள், ஏகத்துவமும் இணை வைப்பும், திருக்குரானின் அறிவியல் சான்றுகள் பாகம் 2, இஸ்லாம் பெண்கள் உரிமையை பறிக்கிறதா, பிறை ஒரு விளக்கம், இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம், நபி தோழியர் வரலாறு, குற்றச்சாட்டுகளும் பதில்களும், நோன்பு, இயேசு இறைமகனா, வருமுன் உரைத்த இஸ்லாம், உண்மை தோழர் அபூபக்கர் அலி, பெண்களுக்கான நபி வழி சட்டங்கள், அறிவுச்சுடர் அன்னை ஐசார் அலி, இஸ்லாத்தில் சொர்க்கம் நரகம், நபி தோழர்களும் நமது நிலையும், துவாக்களின் தொகுப்பு, முகைதீன் மௌலிது ஒரு ஆய்வு, குரானை எளிதில் ஓதிட, நபிகள் நாயகம் பல திருமணம் செய்தது ஏன், யாக்குத்பா ஒரு ஆய்வு, நபி வழியில் நம்ஹஜ், நபி வழியில் குழந்தை வளர்ப்பு, தராவி தொழுகை ஒரு ஆய்வு, ஜக்காத் ஒரு ஆய்வு, இஸ்லாத்தில் இல்லறம், கியாமத் நாளின் 10 அடையாளங்கள், நபிகளாரின் நற்போதனைகள், மன்னரை வாழ்க்கை, பைபிளில் நபிகள் நாயகம், இஸ்லாத்தின் பார்வையில் பில்லி சூனியம், தர்கா வழிபாடு, நபிகளாரின் இறுதி நாட்கள், இஸ்லாமிய கொள்கை, சரியான ஹதீஸ்களும் தவறான ஹதீஸ்களும், சந்திக்கும் வேளையில் கொள்கை விளக்கம், பேய் பிசாசு உண்டா, கற்பனை கதைகள், நவீன பிரச்சனைகளும் தீர்வுகளும், தப்லிக் தாகலிம் தொகுப்பு, சுபகானா மௌலிது ஒரு ஆய்வு, மனிதனுக்கேற்ற மார்க்கம், நேர்ச்சையும் சத்தியமும், மனனம் செய்வோம், விளக்கப்பட்ட உணவுகள், அர்த்தமுல்லா இஸ்லாம், குர்பானியின் சட்டங்கள், தொழுகை, இஸ்லாத்தின் பார்வையில் கனவுகள், இஸ்லாமிய திருமணம், இறைவனிடம் கையேந்துங்கள், மீராஜும் அதன் படிப்பினைகளும், வேதம் கொடுக்கப்பட்டோர் யார், மற்றும் ப்ராபட் முகமது தி கிரேட்டஸ்ட் மேன். மூன் பப்ளிகேஷன் 83/3 மூர்தரு, முதல் மாடி, மன்னடி, சென்னை 1. போன் நம்பர் 65690810. அவ்வளவு ஹதீசுகள்லையும் சஹாபாக்களை விட பிந்தி வந்தவங்க தான் சரியா வழங்குவாங்க நம்ம சொல்லவே கிடையாது. கையை உயர்த்தினார்கள் வருது. இதை நீங்க நான் தாபி வழங்குறதை விட சஹாபி தான் நல்லா வழங்குவார். இவ்வளவுக்கு வச்சாங்க, தோல் பூஜை வரைக்கும்லாம் வழங்குவார். அது அவர் தான் நல்லா வழங்க முடியும், நிறைய பார்த்தவர். அதை நாங்கள் சஹாபி வழக்கத்தான் ஏற்ற ஆகணும். நம்ம எதில் சொல்றோம், சில விஷயங்களில் சில பேர் சஹாபியை விட கூட வழங்கக்கூடிய சில விஷயங்களும் இருக்கிறது. சில ஆட்களுக்கு எல்லாரும் அப்படி வாங்கிடவும் முடியாது. சில ஆட்களுக்கு அல்ல திறமையை கூட கொடுத்துருப்பான்,
சில விஷயங்களுக்கு அது அப்படி விளங்க கொள்ள முடியும். அந்த சில விஷயங்கள் உதாரணமா என்ன, அதாவது வானத்தை வந்து கூரையாக்கி இருக்கணும் எல்லாம் சொல்றான் குரான்ல. வானம் எங்கனுக்குள்ள கூரையா இருக்குது? கூரையா இருக்குது விளங்குமா? சஹாபாக்களுக்கு விளங்கி இருக்குமா? வானம் எங்க கூரையா இருக்குது? கூரைன்னா என்ன செய்யணும்? கூரை மழையிலேருந்து நம்மளை காப்பாற்றணும், வெயிலிருந்து காப்பாற்றணும், எல்லாம் மேலே விழுந்துக்கிட்டு இருக்கிற கூரைங்கிறான். வானம் இருக்குது, நம்ம மேலே மழை கொட்டுது, வெயில் படுது, ஆனால் வானத்தை என்ன செய்யறான்ல கூரைங்கிறான். விளங்குமா ஏதாவது அந்த மக்களுக்கு? விளங்கி இருக்காது. இன்றைய அறிவியல் உலகத்தில் வாழக்கூடிய மக்களுக்கு விளங்குது, ஓ வானம் கூரைன்னா இது வேற ஒரு கூரையா தான் இருக்குது, விளங்குறமா இல்லையா? மலைகளை முளைகளாக நாட்டி வைத்திருக்கணும் நல்லா சொன்னானே, அது என்ன சஹாபாக்களுக்கு விளங்கி இருக்கு? ஒன்றுமே விளங்கி இருக்காது. மண்ணில் உள்ள அடுக்கு இருக்கிறது, அது இன்ன காரணத்துக்கு இந்த மலைகள் நிறுவப்பட்டிருக்கிறது, இந்த மலை இல்லைன்னா என்ன ஆகிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு விளங்கி இருக்குமா? அவங்கள விட நமக்கு தான் விளங்க முடியும். அதே மாதிரி திருப்பி தருகிற வானத்தின் மீது சத்தியமாக நல்லா சொல்றான். வானம் என்ன திருப்பி தருது, உன்னையும் திருப்பி தருது, ஏதாவது விளங்கி இருக்குமா அவங்களுக்கு? இப்போ இன்னைக்கு உள்ளவனு தான் என்ன செய்யுது, நம்ம இங்கேருந்து வீடியோ அனுப்புகிறோம், மேலேருந்து உங்களை திருப்பி தருகிறது, எத்தனை விஷயங்களை மேலே போய் திருப்பி வருதா இல்லையா? அப்படி ஒரு தண்ணியை மேலே தூக்கிட்டு போய் தான் மழை கொட்டு திருப்பி தருகிறது, இப்படி எத்தனை விஷயங்கள் திருப்பி தரக்கூடியதாக இருக்குது. அது விளங்கி இருக்குமா? ஃபிரௌனோட உடலை நம்ம பாதுகாத்து வச்சுக்கோம் நல்லா சொல்கிறான். என்ன விளங்கியிருக்கு அந்த மக்களுக்கு? ஒன்றும் விளங்கியிருக்காது. ஃபிரௌனுடைய மக்கள் உடலை பாதுகாத்து வச்சுருக்கோன்னா இப்போ நம்ம போன நூற்றாண்டில் உள்ள மக்களுக்கு தான் என்ன செய்யும், அது விளங்கு. இப்படி எத்தனை விஷயம் இருக்குது. இந்த குகைவாசிகளை பற்றி எல்லாம் சொல்கிறான். அது ஒன்று ஆச்சரியம் நினைக்கிறியா? அது அப்படின்னு ஒரு அத்தாட்சியாக நம்ம ஆக்கியிருக்கிறோங்கிறான். அந்த அத்தாட்சி ஆக்குனது யாருக்கு தெரியும்? அந்த குகையை போய் பார்த்து அதில் உள்ள அந்த சீட்டுகள்லாம் எடுத்த பிறகு இந்த 50 வருஷத்துக்கு முந்தி வாழ்ந்த மக்களுக்கு தான் அந்த சூரத்துல் கஹ்ஃப்ல வரக்கூடிய அந்த ரகீம்னா என்ன அப்படிங்கிறதுனுடைய வியாக்கியானம் வழங்க முடியும். கப்பலை கொண்டு ஜூதி மலையில் உட்கார வச்சா நல்லா சொல்கிறான். ஜூதி மலைன்னாலும் வழங்கி இருக்காது, எங்கே உட்கார வச்சாலும் வழங்கி இருக்காது. கப்பலை தோண்டி எடுக்கும்போது நமக்கு கூடுதலாக வழங்குதா இல்லையா? விளங்குது. அப்படி எத்தனை விஷயங்கள், அதுக்கான எல்லா விஷயமும் சொல்ல முடியாது. பல விஷயங்கள் சஹாபாக்கள் கரெக்டாக வழங்கியிருப்பாங்க. எதில் அவங்க கரெக்டாக வழங்கியிருப்பாங்களோ அதை கண்ணால் பார்த்து வழங்குறதுல அவங்க சொல்ல ஏற்றுக்கிறங்க, காதால் கேட்டு வழங்குறதுல ரசூலுல்லாஹ்வுடைய கலர் வந்து ஒரு மாநிலமாக இருக்கும், கோதுமை கலராக இருக்கும்னு சஹாபி சொன்னாங்க. இதில் வேற எவனும் கூட விளங்கிறீர்கள். அது கண்ணால் பார்க்குற ஒருத்தரை விட பிந்தி வரக்கூடியவர் வந்து இல்லை கோதுமையாக இருக்காது, அது வந்து அப்படி சொல்ல இயலுமா? அது அதில் வந்து பார்க்குறவரும் கூட விளங்க இயலும். நான் என்ன சட்டை போட்டுக்கிறேன் என்பதை வந்து நீங்க விளங்குறதை விட நீங்க போய் சொன்னாலும் விளங்கியிருப்பாரா? அவர் செய்தி தான் போகும், கேமரா பார்த்து கூட விளங்க முடியாது. கேமரா மாற்றி காட்டும், கலர் என்ன செய்யும் மாற்றி காட்டும். அப்போ நேரடியாக பார்க்குறீங்க, இந்த சட்டை கலர் போட்டிருக்காருன்னா நீங்கள் தான் நல்லா விளங்க முடியும். அப்போ நேரடியாக பார்த்து விளங்கக்கூடிய மெசேஜ்களில் சஹாபிகள் தான் நல்லா விளங்க முடியும். நேரடியாக பார்க்காமல் சிந்தித்து விளங்குற விஷயங்களில் சில விஷயங்கள் காலம் தான் அதை புரிய வைக்கும். லிகுல்லி நபையின் முஸ்தகருன், ஒவ்வொரு செய்திக்கும் நிகழ்விடம் இருக்கிறது நல்லா குர்ஆன்ல சொல்றான். ஒரு செய்தி நான் சொல்லிடுவேன், அது நிகழக்கூடிய ஒரு இடம் ஒன்று இருக்கிறது, நேரம் ஒன்று இருக்கிறது. அது நிகழும் போது விளங்கும், இதைத்தான் அல்லாஹ் சொன்னானா அப்படித்தானே விளங்கு. ஆள் கடலுக்கு அடியில் அலை இருக்குன்னா என்ன விளங்கியிருக்கோம் உங்களுக்கு? கடலே பார்க்காத ஆளுக்கு, கடலில் போகாத ஏதாவது விளங்கியிருக்குமா? நமக்கு விளங்குது. இப்போ நமக்கு சுனாமிக்கு பிறகு எவ்வளோ விஷயங்கள் விளங்குது. சுனாமிக்கு முந்தி விளங்குறத விட சுனாமிக்கு பிந்தி கூட விளங்குதுல இப்போ குர்ஆன். சில வசனங்கள் வந்து இந்த சுனாமிக்கு முந்தி படிக்கும்போது விளங்கியிருக்காது, இப்போ படிச்சு பாருங்க, நேற்றை விட கூட உங்களுக்கு விளங்குதா இல்லையா? அப்போ காலங்கள் சில விஷயங்களை வழங்க வைக்கும் பொழுது அதில் நம்ம சஹாபியோட கூட தான் இருப்போம், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இபாதத்து செய்முறைகளில் போனீங்கன்னா சஹாபிக்கிட்ட நம்ம நிற்க முடியாது. இபாதத்து முறை செய்முறைகள் இருக்க, அது அவங்க சொன்னது, அவங்க குனிஞ்சாங்கன்னா குனிஞ்சாங்க தான், வில்லு மாதிரி கை இருக்கும்னா வில்லு மாதிரி தான், அதில் கூட நாயனத்தை கூட வழங்குறது அவர் வழங்குனதான் வழக்கம். இது இப்படி சொன்னதை புரிஞ்சுக்கிறாம என்னமோ சஹாபி ஒன்றுமே தெரியாது கூமுட்டை நம்ம சொன்ன மாதிரியும், நமக்கு தான் எல்லாம் தெரியும்னு சொன்ன மாதிரி, பாருங்கள் சஹாபிக்கு தெரியாது இவர்களுக்கு தெரிந்து விட்டதுங்கிறார்கள். இப்படியா நம்ம சொன்னோம்? 90 விஷயங்கள் அவங்க வழியாக தான் நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டி இருக்கிறது. ரசூலுல்லாஹ் பார்த்து சொன்ன விஷயங்களை அது இல்லாத மற்ற விஷயங்கள் நம்ம அறிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் இருக்கிறது. அப்போ நீங்கள் நவீன பிரச்சனைகளுக்கு சஹாபாக்கள்கிட்ட கேட்டால் தீர்ப்பு சொல்லியிருப்பாங்களா? இன்னைக்கு உள்ளதை காண்டம் யூஸ் பண்ணலாமான்னு என்ன சொல்லியிருப்பாரு? அவர் சாபிட்ட போய் அபூ ஹுரைராட்ட போய் காண்டம் யூஸ் பண்ணலாமா, காண்டம் அப்படின்னா என்னன்னு கேட்பாரா இல்லையா? அவருக்கு உங்களுக்கு விளங்குதா இல்லையா? இந்த காண்டம் யூஸ் பண்ணலாமான்னா மார்க் அடிப்படையில் இந்த வசனம் அதையும் சொல்லுங்க, நீங்கள் விளங்கிடுவீங்க. அவருக்கு விளங்கியிருக்குமா? அது சந்திர மண்டலத்துக்கு போனால் எங்கிட்ட நின்று தொழுகிறதுன்னு கேட்டால் அவர் விளங்கியிருக்குமா? சந்திர மண்டலத்துக்கு போறதா லூசாடான்னு கேட்பாரா இல்லையா? நம்ம என்ன பண்ணுவோம்? சந்திர மண்டலத்துக்கு போனால் தானே இந்த இருக்கு பாரு, இதான் சட்டம் சொல்ல முடியுமா நமக்கு? இப்போ சந்திர மண்டலத்துக்கு போனால் எப்படி தொழுவது என்ற ஒரு பிரச்சனைக்கு வந்து அவருக்கு சொல்ல முடியாது, உங்களுக்கு சொல்ல முடியும். அவர் இன்னைக்கு என்ன சொல்லுவார் வேணும்னா, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு இப்போ இருந்தாங்கன்னு சொன்னால் நம்மளை மாதிரியே நம்மளோட கூட சொல்லுவாங்க. ஏன்னா இந்த அவங்க அறிவு குறைவு இல்லை, சில விஷயங்கள் சந்தர்ப்பங்கள் தான் விளக்கும், வாழ்கிற காலம் தான் அதை புரிய வைக்கும். அந்த காலத்தில் நம்ம இருந்தால் நம்ம இப்படி தான் இருப்போம். நம்ம அந்த காலத்தில் இருந்தீங்களா சந்திர மண்டலமா, ஏன்னா மண்டலம் சந்திரன் கொட்டி மாதிரி இருக்கு சந்திர மண்டலம், அப்படி தான் நம்ம சொல்லியிருப்போம். இது ஒரு மேட்ரு அதாச்சா. ஆக சஹாபாக்களை மதிக்கிறது என்பது வேறு, நமக்கு அல்லாஹ் தவறுக்கு அப்பாற்பட்டவன் அல்லாஹ் ஒருத்தன் தான்.
அவனுடைய வஹியை தான் பின்பற்றணும். இன்னொரு அடிப்படை விளங்கிக்கிறங்க, இவங்க சஹாபின்னு இருக்கிறாங்க. ஆனா இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா ரசூலுல்லாஹ்வை பின்பற்றுவதற்கே என்ன செய்யுது, லிமிட் பண்ணுது. அப்புறம் என்னப்பா நீங்க சஹாபி பின்பற்ற சொல்றீங்க? ரசூலுல்லாஹ்வை பின்பற்றுவதிலேயே வஹியில தான் பின்பற்றணும், வஹி இல்லாத ரசூலுல்லாஹ் பின்பற்றக்கூடாது. பேரிச்ச மரம் விஷயமா என்ன சொன்னாங்க? பேரிச்ச மரத்தை ஆண் மரம் பெண் மரம்னு சேர்த்தாங்களே, மகசூல் குறைஞ்சு போச்சு. அப்ப என்ன பண்றாங்க சஹாபாக்கள் சொல்றாங்க, நீங்க தானே வேணாம், நீங்க நாங்க விட்டுட்டோம். மதீனாவுக்கு போன உடனே ஆண் மரம் பெண் மரத்தை இணைச்சு விவசாயம் பண்றாங்க, நிறைய உற்பத்தி ஆகிட்டு இருக்குது. ரசூலுல்லாஹ்வுக்கு இது பிடிக்கல, ஏன்பா வேலையத்த வேலை விட்டுங்கப்பான்றாங்க. அந்த மக்கள் விட்டுறாங்க, மகசூல் குறைஞ்சு போச்சு. என்னன்னு கேட்கறாங்க, மாலி நகலிக்கும் என்னாச்சு பேரிச்ச மரத்துக்கு, என்னாச்சு நீங்க சொன்னீங்க விட்டுட்டோம் ஒண்ணுமில்ல. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, இதா அமர்த்துக்கும் மின் அம்ரி தீனிக்கும், உங்கள் தீன் விஷயமாக நான் எதையாவது கட்டளையிட்டால் ஃபஅத்து மின்ஹு மஸ்ததாத்தும், முடிஞ்ச அளவுக்கு செய்யுங்க. இதா அமர்த்துக்கும் மின் அம்ரி துன்யாக்கும், உங்க துன்யா விஷயமா இந்த ஓரத்தை போடு, அந்த மருத்துவம் ஒண்ணு இதை தூக்கி போடுங்கன்னு ஏதாவது உலக சம்பந்தமான ஏதாவது பேசினேனையானால் அன்தும் அலமு துன்யாக்கும், உங்க துன்யா உங்களுக்கு தான் வழங்கும். எது செஞ்சா மகசூல் கூட வரும், எந்த மாசம் இது பண்ணணும், எவ்வளவு தண்ணி இதே நான் சொல்ல முடியும். நான் பாட்டு ஏன் அதிகமாக தண்ணி ஊற்றி நான் சொல்லிட்டு போயிடுவேன். நீ என்ன பண்ணனே, இது வேற விஷயங்க, உங்களுக்கு தெரியாத விஷயம். அவன் ரசூலை சொல்லி தர்றாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டா வஹீல பின்பற்றானே, வஹி ரசூலுக்காக நான் பின்பற்றவில்லை, நல்லா விளங்கிக்கிறேன். அந்த மனிதருக்காக நான் பின்பற்றோம், வஹியை பின்பற்றோம். அங்கேருந்து வர்ற செய்தியில் தான் தப்பு வராது, அல்லாஹ்விடம் இருந்து வருகிற செய்தியில் தான் தப்பு வராது. அந்த செய்தி ரெண்டு, ஒன்னு குர்ஆன் ஜிப்ரீல் மூலமாக வந்த ஒரு செய்தி, இன்னொன்று இதயத்தில் அல்லாஹ் போடுகிற செய்தி. இந்த ரெண்டு செய்தி மிஸ்டேக் இல்லாத செய்தி. இது இல்லாம மனிதர் என்ற முறையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றை செய்திருப்பார்களே, ஆனால் அதை நம்ம பின்பற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்க ஒட்டகத்தில் போனால் ஒட்டகத்தில் போற சுன்னத்துன்னு சொல்ல இயலுமா? அதுல கூட பின்பற்ற அவசியம் கிடையாது. ஒட்டகத்தில் போனது ரசூல் என்ற முறையில் போகல, மனிதர் என்ற முறையில் போனாங்க. அபூஜஹல் அதெல்லாம் போனா, ரசூல்லா மட்டும் ஒட்டகத்தில் போகலையே, ரசூல்லாவை எதிர்க்கிறவன் அதெல்லாம் போனா. அப்ப ஒட்டகம் வந்து ரசூல்ங்கிற முறையில் ஏறலவங்க. அந்த இந்த நாட்டில் இருந்தால் டூ வீலரில் போயிருப்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த காலத்தில் வந்து என்ன செய்வாங்க, ஒரு சைக்கிள்லையோ டூ வீலர்லையோ போயிருப்பாங்க. அந்த காலத்தில் இருந்தது ஒட்டகத்தில் போய்கிட்டாங்க. அந்த அவங்க ரொட்டி தின்னாங்க, ரொட்டி சுண்ணத்துன்னு சொல்ல முடியுமா? ஒட்டக கறி சாப்பிட்ற சுண்ணத்துன்னு சொல்ல முடியுமா? இங்கே இருந்தால் ஆட்டுக்கறி தான் சாப்பிட்டுருப்பாங்க. ஒட்டக கறி கிடைக்காது, பெருநாளைக்கு குர்பானி கொடுத்தா கிடைக்கும், இல்லைன்னா அதுவும் கிடைக்காது. அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கா இல்லையா? அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் எதுக்கு சொல்றேன்னா, அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றுவதிலேயே இவ்வளவு நுணுக்கம் இருப்பதாக சொல்ற ஒரு மார்க்கத்தில் இருந்துட்டு எதுக்கு இப்ப திடீர் பல்ட்டி, எதுக்கு அண்டர் பல்ட்டி அடிக்கிறீங்க? 20 வருஷமா சொல்லிக் கொண்ட நிலையிலிருந்து மாற்றம் செய்வதற்கு என்ன அவசியம் ஏற்பட்டு விட்டது? இந்த இடத்துல ஒன்றை சொல்லிக்கொள்ள வேண்டும். சலஃபின்னு ஒன்று கேட்டார், அதையும் புரிஞ்சுக்கணும். சலஃபி கொள்கை இதை ஒரு இந்த வார்த்தையை வைத்துக்கொண்டு நிறைய குழப்புகிறார்கள். ஒரு விஷயத்தை விளங்கிக்கிறங்க, இந்த சலஃபிங்கிற எதில் வருதுன்னு கேட்டா, அல்லாஹ்வை பற்றி வேற எதுலையும் இந்த சலஃபிங்கிற வார்த்தை கிடையாது. இப்ப இவங்க தான் இந்த வியாக்கியானத்தை ஜாகிர் நாயக் மாதிரி அவர் சொல்ற பாஷையில் சொல்றதா இருந்தால், உமர் ஷரீஃபுடைய பாஷையை சொல்வதாக இருந்தால், அரபு மொழி ஞானம் இல்லாத காரணத்தினால் இவர் மாதிரி அறகுறையான ஆட்கள் தான் உளர்றாங்களே தவிர சலஃபிக்கு அர்த்தம் தெரியாம. சலஃபி என்ற வார்த்தை பிரயோகம் வரலாற்றில் அது எதுக்கு பயன்படுத்தப்பட்டு கொண்டு வருதுன்னு கேட்டா, இப்ப அல்லாஹ்வுடைய மேற்றர்கள அல்லாஹ்வை நம்புகிற விஷயத்துல சஹாபாக்களுடைய நம்பிக்கையும் பின்னாடி வந்த தாபியின்களில் சிலருடைய நம்பிக்கையும் முரண்படுது. எப்படி முரண்படுதுன்னா, அல்லாஹ்வுக்கு கை இருக்குது அப்படின்னு இருக்குது, இதுல குர்ஆன்ல இருக்குது. யதுல்லாஹி ஃபௌக ஐதீஹிம், அவங்க கைக்கு மேல அல்லாஹ்வுடைய கை இருந்தது. அல்லாஹ்வுக்கு முகம் இருக்குது, அல்லாஹ் நடந்து வருவான், அல்லாஹ் வந்து என்ன செய்வான், அது சிரிப்பான், அல்லாஹ் பேசுவான், அல்லாஹ் நம்ம பார்க்குவோம் அப்படிங்கிற மாதிரி வசனங்கள்லாம் வருதுல. இதை சஹாபாக்கள் எப்படி வழங்கினாங்கன்னு கேட்டா, கையினா கை தான், அது அதான் தெரியாது, கையினா கைன்னு தான் சொல்லணும், முகம்னா முகம்தான் இப்படிங்கிற மாதிரி என்ன செஞ்சிட்டாங்க சஹாபாக்கள் வழங்கிட்டாங்க. தாபியின்கள் காலத்தில் குறிப்பா அபு ஹனீஃபா மாதிரியான ஆளுக்கு என்ன பண்ணாங்கன்னு கேட்டா, அதுக்கு கருத்து சொன்னாங்க. கை என்று சொன்னால் வலிமை, நம்முடைய கையால் வானத்தை படைத்தோம் என்று சொன்னா நம்முடைய வலிமையால் படைத்தோம் அர்த்தம் செய்யணும். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை என் கையால் படைத்தேன் நல்லா சொல்றான்ல, கையால் எல்லாம் உட்காந்துட்டு எல்லாம் படைக்கல, அது என்ன அல்லாஹ் ஆர்டர் பண்ணுனா வலிமையால் படைத்தோன்னு அர்த்தம் செய்யணும்னு சொல்லி இந்த அல்லாஹ்வுடைய சிஃபாத்துகள்ல, அல்லாஹ்வுடைய சிபத்துகள் இருக்குல்ல, அஸ்மா அவனுடைய அந்த என்ன சொல்றது பண்புகள் இல்ல, இந்த இது அந்த அமைப்புகள், அல்லாஹ்வுடைய பண்புண்டா வந்து பொறுமை அந்த மாதிரி உள்ளது. திருக்குர்ஆன் தமிழாக்கம் பி ஜெய்னுல் ஆபிதீன். வெளிவந்து விட்டது 8வது பதிப்பு.
அனைவருக்கும் புரியும் எளிய நடை, தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள், கலை சொற்களின் விளக்கங்கள், திருக்குரான் எவ்வாறு அருளப்பட்டது, எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு, திருக்குரான் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள், முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள், கூடுதலான பக்கங்கள், அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங், விலை ரூபாய் 300 மட்டுமே. வெளியீடு மூன் பப்ளிகேஷன், நம்பர் 83/3, முதல் மாடி, மூர்தரு, மண்ணடி, சென்னை 1. போன் 65690810. ஃபிகர் அல்லாஹ்வுடைய இந்த ஃபிகர்னு சொல்லக்கூடாது, புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்வதா இருந்தால் அல்லாஹ்வுடைய இந்த ஃபிகர் சம்பந்தப்பட்டது வரும்ல, கண்ணு, மூக்கு, காது, கால்னு வரும்ல, அந்த மேட்டரில் வந்து சலஃபுனா சஹாபாக்கள் என்ன பண்ணாங்கன்னா கண்ணு தான், மூக்குண்டா மூக்கு தான், கையிண்டா கை தான், வியாக்கியானம் எப்படி நமக்கு தெரியாது, அது மறுமையில் போய் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அல்லாஹ்வுடைய முகத்தை நோக்குதல்னால் அல்லாஹ்வுடைய இஹ்லாஸ் தூய்மையான எண்ணத்தில் செயல்படணும், அல்லாஹ்வுக்கு முகம் இல்லை இப்படின்னு ஒருத்தவங்க சொல்ல ஆரம்பிச்சாங்க. அப்பதான் மோதல் வந்து நாமெல்லாம் சலஃபி கொள்கையில தான் இருக்கணும். சலஃபின்னா என்ன அர்த்தம், அல்லாஹ்வை புரிந்து கொள்கிற விஷயத்தில் சஹாபாக்கள் எப்படி புரிந்து கொண்டா அதுக்குத்தான் இந்த சலஃபிங்கிற வார்த்தை வந்திருக்கே தவிர இவர் சொல்ற மாதிரி ஒரு காலத்திலையும் பயன்படுத்தப்பட்டதே இல்லை. எந்த ரெஃபரன்ஸ் படிக்காம எந்த புக்கு படிச்சவங்கள்ட்ட கேட்காம மதுஹப்ங்கிற வார்த்தைக்கு மாத்திர மாதிரி, மதுஹப்னா கக்கூஸ்னு அர்த்தம். ஹதீஸ்ல பாத்தீங்கன்னா மதுஹப்ங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம், கக்கூஸ்னு அர்த்தம். சிரிக்கிறவங்க சொல்லலைங்க, மதுஹப்ங்கிற அபூதாவுதுன்னு ஹதீஸ் கிதாப் இருக்குது, அது தொடர்ந்துங்க. முதல் ஹதீஸை எடுங்க, அபூதாவுதுங்கிற ஹதீஸ்ல முதல் ஹதீஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கான இதா அராதல் மதுஹப அபுஅத, ரசூலுல்லாஹ் மதுஹபுக்கு போகும் பொழுது தூரமா போய் விடுவார்கள் அப்படின்னு வரும். மதுஹப்னா என்ன, கக்கூஸ்னு அர்த்தம். அந்த காலத்து வீட்டில் கக்கூஸ் கிடையாது, வெளியே தான் போவாங்க, மக்கள்லாம் நடமாடாத இடத்துக்கு போயிடுவாங்கும் போது ஹதீஸ்ல பயன்படுத்துற வார்த்தை மதுஹபுக்கு என்ன அர்த்தம், கக்கூஸ்னு அர்த்தம். இவங்க மதுஹபுக்கு அடுத்தது மாத்தி வேற அர்த்தம் கொடுத்துட்டாங்க பாருங்க. அரபில தான் போக்கிடம், ரஹபண்டா போனான், மதுஹப்னா போக்கிடம். நம்ம கூட வெளிக்கு போறது தானே சொல்றோம், வெளிக்கு போறது தானே, வெளியே போறது, அது மாதிரியான ஒரு வார்த்தை அது. மதுஹப்னா போக்கிடம். இந்த போக்கிடங்கிற வார்த்தை என்ன செய்வாங்க, அது நாகரிகமா சொல்லுவது, கக்கூஸ்ன்னு சொல்லாம வெளியே போயிட்டு வர்றேன் அப்படிமா, வெளியே போயிட்டு வர்றேன்னு போம். எங்க ஊர்ல எல்லாம் கேட்டீங்கன்னா எப்படி கக்கூஸ்லயே அரபு நாட்டில் எங்க அப்படி போட்டுருக்கு, அப்படி போட்டிருக்கு. சரி, இப்போ என்ன பிரச்சனைன்னு கேட்டா, அது எதுக்கு சொல்றேன்னு கேட்டா, இந்த சலஃபிங்கிறது இருக்கு பாருங்களேன், இதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டா முன்னோர்கள் கொண்ட கொள்கை. இது எதுக்கு யூஸ் பண்ணப்பட்டுச்சு என்றால் அல்லாஹ்வுடைய அந்த அவர் சொன்னபடி ஃபிகர் அந்த விஷயத்தை நம்பும் பொழுது அப்படியே நம்ப வேண்டும், வியாக்கியானம் கொடுத்துடக்கூடாது அப்படின்னா சலஃபி கொள்கை. இல்ல கையிண்டா சக்தி, முகம்டா திருப்தி, காலுண்டா வலிமை அப்படிங்கிற மாதிரி வியாக்கியானம் கொடுக்கணுங்கிறது ஹலஃபி கொள்கை, ஹலஃப் பின்னாடி வந்தவங்க கொள்கை. நம்ம எல்லாம் எந்த கொள்கைன்னு கேட்டால் நாம அதில் சலஃபி தான். சஹாபாக்கள் எப்படி புரிந்தார்களோ, ஏன்னா நேச்சுரலாக உள்ளபடி புரிஞ்சுக்கிட்டாங்க. இது அவங்க தான் அதில் கரெக்டாக புரிஞ்சு கொள்ள முடியும். இது ஆராய்ச்சி, நான் ஏற்கனவே சொன்னேன்ல, இந்த விஷயங்களை சஹாபாக்கள் தான் கரெக்டாக புரிஞ்சுக்கிற முடியும். ரசூலுல்லாஹ் பற்றி அல்லாஹ் பற்றி வளர்க்கும் பொழுது அப்போ அப்படியே தான் புரிந்து கொண்டார்கள் சஹாபாக்கள். அதே மாதிரி நம்ம புரிந்து கொள்ளணும் என்று நம்ம சொல்லுகிறோம். இப்போ என்ன ஆக்கிட்டாங்க தெரியுமா, ஒரு 50 வருஷமா சலஃபுங்கிற வார்த்தை சஹாபாக்கள் என்ன சொன்னாலும் அதை கண்ணை மூடிட்டு பின்பற்றுவதுங்கிற அர்த்தத்துக்கு இவங்களா கொடுத்து வச்சிருக்கிறாங்க. இந்த அர்த்தம் கிடையாது. ஆரம்ப காலங்களில் அஹ்மது இப்னு ஹம்பல் காலத்தில் அவர் தான் இந்த சலஃபி பிரச்சனை அந்த வார்த்தையை யூஸ் பண்றாரு. அவர் எதுக்காக இதை யூஸ் பண்றாரு, அல்லாஹ் விஷயத்தில் சலஃபுகள் கொண்ட கொள்கையை தான் நம்ம கொள்ளுவோம், பிந்தி வந்த ஹலஃபுகள் கொள்கையை நம்ம ஏற்றுக்கிற மாட்டோம்னு சொல்லி அவர் தான் அந்த ஆர்குமெண்ட்டுக்கு வைக்கிறார் முதல்ல. அதுல இருந்து இந்த சலஃபுங்கிற ஒரு டைட்டில் வர ஆரம்பிக்கிறது. இதுதான் சலஃபி கொள்கையை தவிர அபூ அப்துல்லா புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு கொள்கைங்கிற அவருக்கு சலஃபின்னா வழங்கல. சலஃபின்னாலேயே இதுதான். இந்த விஷயத்தில் நாம அப்படிதான் இருக்கிறோம். ஆனா அவங்க சஹாபாக்கள் புரிஞ்சதுக்கான புரியல. அல்லாஹ் கைங்கிறான், கையிட்டு போவேன், அல்லாஹ் முகங்கிறான், முகண்டு போய் ஏன் அவனுக்கு தேவையற்ற வியாக்கியானம் கொடுக்குற அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தினால அந்த சஹாபாக்கள் அந்த விஷயத்தை கரெக்டா புரிஞ்சிருந்தாங்க. இதுதான் சலஃபி கொள்கைங்க. இதுல எந்த விதமான மாற்றம் இன்னைக்கு வந்து விடவில்லை. ஆனா சலஃபிக்கு அர்த்தம் என்ன என்பதில் தடுமாறி கொண்டிருக்கிறார்கள். சலஃபின்னா என்ன அர்த்தமா, சஹாபாக்கள் என்ன சொன்னாலும் பின்பற்றுவது. இந்த ஒரு விஷயத்துக்கு சொன்னதை என்ன ஆக்கிட்டாங்க, சஹாபாக்கள் என்ன சொன்னாலும் பின்பற்றுவதுன்னு ஆக்கிட்டாங்க. அடுத்து என்ன பண்றாங்க, இதை சொல்றேன். இதுல இப்ப சொன்ன இந்த விஷயங்கள் எதுவுமே நான் இப்ப சொல்றேன்னு நீங்க நினைக்க கூடாது.
எந்த வருஷத்துலையும் இது சொல்லியிருக்கிறேன். எதை? குர்ஆன் சுன்னா தான் அடிப்படை, சஹாபாக்களை பின்பற்றக்கூடாது, அஸ்ஹாபிங்கிற இந்த ஹதீஸுகளை எல்லாம் எப்போ சொல்லியிருக்கிறோம்? இந்த பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிற 1980 இருந்து சொல்கிறோம். 82 சொல்லி நான் மட்டும் சொல்லவில்லை. இப்போ அவர் ஜாக்குன்னு கேட்டார்ல, கமாலுதீன் மதனி அப்படித்தான் சொன்னார், எங்களோடு சேர்ந்திருந்து அதைத்தான் சொன்னார், நாங்கள் இருந்த வரைக்கும் சொன்னார், நாங்கள் வந்த பிறகும் சொன்னார். இன்னும் சொல்ல போனால் 5 வருடத்திற்கு முன்னால் வரைக்கும் சொல்லி கொண்டிருந்தார்கள். 5 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க பேச்சை எடுத்துக்கொண்டாலும் என்ன சொன்னாங்க? குர்ஆன் சுன்னாதான், அதுக்கு மேல கிடையாதுன்னாங்க. இப்போ என்ன ஆச்சு? இதுக்கு எதிர்ப்புகள் அதிகமாக போன உடனே இது கொஞ்சம் பிரச்சனைகள் ஆகுது. அது அப்படின்னு நம்ம என்ன செய்வோம்? சஹாபாக்களை திட்டுறாங்கன்னு வரும்போது பதில் சொல்றதுக்கு தெரியாம போய் என்ன பண்றாங்க? இல்லை நம்ம சஹாபியும் சேர்த்துக்கிறோம்னு சொல்லிட்டு அப்படி ஒரு கூட்டம் இடையில உருவாகி இவங்க தான் மாறி இருக்கிறாங்களே தவிர நம்ம ஒரு காலத்திலையும் மாறினது எப்போவாவது நாங்கள் இப்படி சொன்னோன்னு காட்டுங்க பார்ப்போம். எங்களுடைய எழுத்துக்கள்லையோ எங்களுடைய பேச்சுக்கள்லையோ ஏற்கனவே சஹாபாக்களை பின்பற்றுங்கள் என்று நாங்கள் சொல்லிவிட்டு ஏன் தராவிக் விஷயத்தை எழுதக்கூடிய மொத்த எழுதுனமே நஜாத் அப்பவே என்ன பண்ணோம்னா சஹாபி அப்போ உமர் தான் செஞ்சார், உமர் செஞ்சா நமக்கு என்னன்னு தானே கேட்டோம். அப்பவே கேட்டோமா இல்லையா? அப்போ எங்கே போனாங்க இவங்கெல்லாம்? அப்போ நாங்கள் ஏற்றுக்கிறேன் நம்ம விட்டு போயிட வேண்டியதானே அவங்க. இதை நான் மட்டும் சொன்னேன், இதை கமாலுதீன் சேர்ந்தானே சொன்னார். இப்போ இருக்கிற எல்லாரும் சேர்ந்தானே சொன்னீங்க. தராவி விஷயமா நீங்கள் ஏன் சஹாபாக்கள் சுன்னத்துன்னு 20 ரக்காத்தை ஏற்றுக்கிட்டு போகல? ஏற்றுக்கிட்டு போனால் விவகாரம் இல்லையங்க, நாங்கள் நின்று தனிச்சு ஃபேஸ் பண்ணியிருப்போம்ல. அப்போவெல்லாம் சொன்னவர்கள் இப்போ அதை பல்ட் அடிக்கிறாங்க. தராவிகும் அது மாறுவார்கள், கொள்கை மாறிக்கிடுச்சுன்னு சொன்னால் மசாலியும் மாறும். ஃபண்டமெண்டல் அடிப்படை மாறிடுச்சு. கட்டடத்தினுடைய அஸ்திவாரம் மாறினால் கட்டடம் மாறிடும்ல. செவ்வகமாக இருக்கிற அஸ்திவாரத்தை ரவுண்டாக்குனா கட்டணம் ரவுண்டாக தான் போகும். அப்போ அஸ்திவாரம் மாறி போய்விட்டதுனால் சட்டங்கள் இனிமேல் மாறும், எல்லாமே மாறும். வேற செய்கிறது எல்லாம் ஒன்றா என்ன செய்வாங்க? நாங்கள் சஹாபாக்கள் சுன்னத்தை பின்பற்றோன்னு மாறிக்கொண்டே போயிடுவார்கள். இதுதான் ஒரு மேட்ரு. அடுத்து என்ன பிரச்சனை? இந்த சிஹர் விஷயத்தையெல்லாம் வரும்போது அதை வாசிக்கிறார் அந்த கேசட்டில். உமர் ஷரீஃப்ங்கிறவர் சிஹர் இல்லை என்கிறார்கள், சஹீஹான ஒரு ஹதீஸை சஹீ இல்லை என்கிறார்கள். சஹாபாக்கள் போய் சொல்லிவிட்டார்கள். அப்போ எப்படி? அதான் சஹாபாக்கள் நம்ம சொன்ன மாதிரி ஒரு ஹதீஸு சரியான ஹதீஸு அறிவிப்பாளர் கரெக்டாக இருக்கிறாங்க, குர்ஆனோடு மோதுது, அதை கூட வாசி காட்டுறாரு. எப்படி வாசிக்கிறாரு? மேற்கண்ட வசனங்களுக்கு இந்த ஹதீஸ் முரணாக இருப்பதால் ஆரம்பிக்கிறார். மேற்கண்ட வசனத்தையும் நீ வாசி காட்டணும் மக்கள்கிட்ட. அந்த வசனத்தை வாசிக்க மாட்டேங்கிறாரு. மேற்கண்ட வசனங்களுக்கு அது என்ன மேற்கண்ட வசனம்? அது சொல்ல மாட்டேங்கிறாரு. சில வசனங்களை சொல்லிவிட்டு அவர் சொல்றார், சில வசனங்களை சொல்லிவிட்டு மேற்கண்ட வசனங்களுக்கு இது மாற்றமாக இருப்பதால் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்கிறார்கள் அப்படின்னு வாசிக்கிறார். மேற்கண்ட வசனத்தையும் வாசிச்சிருந்தா மக்கள் வழங்கியிருப்பாங்க. அதை வசனத்தை வாசிக்கல. சரி, அதில் நம்ம என்ன காரணம் சொல்கிறோம்? ஒரு ஹதீஸ் குர்ஆனுக்கு முரணா இருக்குது, எந்த வகையிலும் மேட்ச் ஆக மாட்டேங்குது, அதை நம்ம எடுத்துக்கிற கூடாதுன்னா சஹாபி மேலே பழி போட்ட எடுத்துக்கிற கூடாதுங்கிறோம். சஹாபி ஆயிஷா நாயகி போய் சொல்லிட்டாங்கன்னா சொல்கிறோம். இல்லை, பின்னாடி வந்த யாரோ ஒரு ஆள், தவறான ஒரு ஆள் இருக்கிறார். அவர் யார் என்று மனிதர் என்ற முறையில் புகாரி இமாம் எடை போடுறதுல தவறு செஞ்சிருக்கலாம். அவர் மனுஷர் தானே, அவர் எடை போட்டதில் தப்பு வராஞ்சுன்னு அவர் அல்லவாக்கிட்டோமே. அதனால ஏதோ நமக்கு தெரியாத ஒரு குறை அதில் இருக்கிறது. அல்லது ஆயிஷா நாயகி சொன்ன வார்த்தை ஒன்றா இருக்கும், அடுத்து கேட்டவர் வேற ஒரு வார்த்தையை போட்டிருப்பாரு, அடுத்து கேட்டவர் வேற ஒரு வார்த்தையை போட்டிருப்பாரு. புரிந்து கொள்வதில் ஏற்பட்ட தவறுதல்னால் இப்படி ஏதாவது ஏற்பட்டு இருக்கும் என்று நல்லெண்ணம் வைக்கணும். அதில் உள்ள ஆட்களை நம்ம திட்ட தேவையில்லை. வெளிப்படையாக அவங்க நல்லவங்களா தெரிகிறாங்க. அது யாரோ ஒரு ஆள் தப்பாக புரிஞ்சிருப்பாரு, அல்லது தப்பான ஒரு ஆளை புகாரி இமாம் நல்லவர்னு புரிஞ்சிருப்பார். இது இல்லைன்னு நீங்கள் மறுக்க இயலாது. அதெல்லாம் புகாரி இமாம் யார் தப்பான ஆள் தான் புரிவார், ரைட்டான ஆள் தான் புரிவார்னா அப்போ நீங்கள் ரசூலுல்லாஹ்க்கு மேலே அவர் கொண்டு வச்சு புரியுங்க. ரசூலுல்லாஹ் புரிய முடியல. எத்தனை முனாஃபிக்களை ஏமாற்றி போயிட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தப்பான ஆள்னு புரிய முடியல, ரைட்டான ஆள்னு புரிய முடியல. அவங்க என்ன சொல்றாங்க? என்னிடத்தில் வழக்கு கொண்டு வருவீர்கள். புகாரில் வரக்கூடிய ஹதீஸ், 2 பேர் வழக்கு கொண்டு வர்றீங்க. ஒரு ஆள் நல்லா எடுத்து சொல்லக்கூடியவராக இருக்கிறார் தன்னுடைய கட்சியை, இன்னொரு ஆள் ஒழுங்கா பேச தெரியாதவர் இருக்கிறார். இந்த மைக்கு யாருக்கு சொந்தம்னு கேஸ், இவர் வர்றாரு இவர் நல்ல ஆர்குமெண்ட் பண்றாரு, இவர் ஆர்குமெண்ட் பண்ண தெரியல, ஆனா உண்மையில் இவருக்குள்ளதா இருக்குது, இது உண்மையில் இவருக்குள்ளதா இருக்குது, ஆனா இவர் நல்லா பேசக்கூடியவராக இருக்கிறார். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இப்படி வரக்கூடிய நேரத்தில் இவருடைய அந்த வாதத்தை வைத்து நான் ஏமாந்து போய் இவருக்குரிய நான் சொல்லிவிடுவேன். சொல்லிவிட்டால் மறுமையில இவர் பெறுவது நரகத்துண்டை தான் பெறுகிறார். மனிதன் என்ற முறையில் என்னை ஏமாத்தி நீங்கள் தீர்ப்பு பெற்றலாம். இப்போ ரசூலுல்லாஹ் சொல்றாங்களே, ரசூலுல்லாவே தன்னிடத்தில் 2 பேர் வழக்கு கொண்டு வரும் பொழுது இவர் பக்கம் உண்மை இருக்கா அவர் பக்கம் உண்மை இருக்கான்னு என்னால் கண்டுபிடிக்க இயலாது, நானும் மிஸ்டேக் பண்ணிடுவேன்னு சொல்லும்போது இவர் சொல்றாரு, புகாரினா யார் தெரியுமா? அமீருல் முஃமினீன் ஹதீஸுக்கு அவர்தான் அமீருல் முஃமினீன். அல்லவா
ஜபலுல் ஹதீஸ், ஹதீஸுக்கு மலை. ஆமா, அதான் மலை தான். அதுக்கு என்ன அர்த்தம்? மிஸ்டேக்கை வரன்னு அர்த்தமா? குறைந்த மிஸ்டேக்னு அர்த்தமா? எந்த மனிதருக்கு எந்த அடைமொழி கொடுத்தாலும் என்ன அர்த்தம்? மற்றவங்களோட கொஞ்சம் குறைவுன்னு சொல்லிக்கலாம். இல்லை, தவறு இல்லைன்னு அர்த்தமா? அறிவு சிகரம்னு ஒருத்தருக்கு சொன்னா என்ன அர்த்தம்? ஒரு தப்பே செய்ய மாட்டேன்னு அர்த்தமா? மற்றவங்களோட கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு அர்த்தம். அதான் அர்த்தமே தவிர ரப்புல் ஆலமீனுக்கு மாத்திரம் தான் அப்படி நீங்க அந்த அர்த்தம் கொடுக்க முடியும். யாருக்கு எந்த அடைமொழி கொடுத்தாலும் அதுல உள்ள நுக்சான், குறை இருக்குன்னு தான் அர்த்தம். அந்த குறை மற்றவங்களோட கம்மியா இருக்குன்னு அர்த்தம், பெர்சன்டேஜ் குறைவா இருக்குன்னு அர்த்தம். அப்ப புகாரி இமாம் ஜபலுல் ஹதீஸ் தான், அவர் பெரிய ஆராய்ச்சியாளர் தான். அப்ப அவரை ஏமாற்ற முடியாது. அப்ப அல்லாஹ்வுடைய ரசூல் கூட ஏமாத்திட்டு போயிடலாம். புகாரி இமாம் நல்லவர் தானே? அப்ப ஆனால் என்ன, வெளிப்படையே தெரியாத வரைக்கும் நிராகரிக்க முடியாது. வெளிப்படையா பார்க்கிறோம், நல்லவர்னு தெரியுது, நல்லவர்னு போயிட வேண்டியதுதான். குர்ஆனோட மோதுது, அப்ப நம்ம என்ன பண்றோம்? குர்ஆனை தூக்கி போட்டுறோமா? அப்ப இவ்வளவு ஆர்கியூமெண்ட் பண்ணக்கூடிய அவங்க அந்த வசனத்துக்கு ஏன் பதில் சொல்லல? இன்னென்ன வசனங்களுக்கு முரணா இருக்குன்னு சொன்னோம்ல, இல்லை முரண் இல்லை பாருங்கள், இது எப்படி முரணாகும் அப்படின்னு கேட்டு பதில் சொல்ற விட்டுவிட்டு என்ன செய்யறாங்க? புகாரி இமாமுடைய சிறப்புக்கு தான் போறாங்க. குர்ஆனுக்கு முரண் இல்லைன்னா முரண் இல்லைன்னு விளக்கு. இல்லை, அந்த வசனத்தையும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், இந்த ஹதீஸை சேர்த்து ஏற்றுக்கிறோம் சொல்லி பாரு. ரெண்டையும் ஏற்று காட்டு பார்ப்போம். இந்த வசனத்தையும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், இந்த ஹதீஸை அப்படி சொல்ல முடிஞ்சா? யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. இதுல சுருக்கமாக ஒரு செய்தி சொல்லி முடித்துக் கொள்றேன்னா, இது ரொம்ப நீண்ட விஷயங்கள். இந்த மேட்டர்கள்ல இந்த விவகாரங்கள் நடந்து கொண்டிருக்கும் பொழுது நமக்கு அவங்களுக்கும் பல விஷயங்கள்ல கருத்து வேறுபாடு இருக்கிறது. இது சம்பந்தமாக இவர்கள் வரும்பொழுதெல்லாம் நம்ம கூப்பிட்டு இருக்கிறோம். இதை நீங்க இப்படி குழப்பிட்டு இருக்காதீங்க, நேருக்கு நேர் விவாதத்துக்கு வாங்க, உங்களோட நான் விவாதிக்க தயாராக இருக்கணும். போன வருஷம் பிலால் பிலிப்ஸ் வந்திருந்தார், வர்றேன்னு சொல்லியிருந்தார். அவர்கிட்ட டேட் வாங்கி வச்சிருந்தோம், சரின்னு சொல்லியிருந்தார். வாதத்துக்கு ஒரு நாள் ஒதுக்கி இருந்தார், வரல. போன வருஷம் அவர் என்ன செய்யல, வாப்பாக்கும் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு அவர் வரல இந்த கண்காட்சிக்கு. இந்த வருஷம் வர்றாருன்னு சொன்னோம், அதே மாதிரி தொடர்பு கொண்டோம். போன வருஷம் ஒத்துக்கிட்டார்ல, வரணும்ல. என்ன பண்ணிட்டார் தெரியுமா? ரூமுக்குள்ள அரபியில் நம்ம ரெண்டும் பேசிக்கணுமா? மக்களுக்கு தான் நாங்கள் விவாதம் பண்றோம், அது மொழிபெயர்க்க கூடாதான். விவாதம் பண்றது அறிஞர்களுக்குள்ளதான் இருக்கணுமே தவிர பொதுமக்களுக்குரியதா இருக்கக்கூடாது. இப்ப நான் ஜக்காத்துல நான் தப்பா கருத்து சொல்றேன், நீ மக்கள்கிட்ட வச்சிட்டீங்களா இல்லையா? மக்கள்கிட்ட வச்சா மக்களுக்கு தெரிய வேண்டியதானே? மொழிபெயர்ப்போம்யா, நீ அரபிலே பேசு, மக்களுக்கு அது விஷயம் விளங்கணும். அப்படின்னா வேற ஆட்கள்கிட்ட வேற மக்கள்கிட்ட பேச, என்கிட்ட பேச வேண்டியதுக்கு நீ தானே புஸ்தகம் போட்ட, நீ தானே ஜக்காத்து ஆய்வு போட்ட, உங்ககிட்ட தானே பேசணும். இந்த IRGC வருவாங்க, அவங்கள்ட்ட போய் பேசிக்கிறங்க, அவங்க எங்க ரெப்ரசன்டேட்டிவா வருவாங்க, சரி அவங்கள்ட்ட ரேட் வாங்கி கொடுங்க, ஒண்ணுதான் வாங்கி தர்றாங்க. அப்ப இப்படி பேசக்கூடிய ஒரு உமர் ஷரீஃபுக்கும் இது பொருந்தும். போய் கூப்பிட்டு கேளுங்க அவட்ட, நீ பேசின அந்த பேச்சியை தலைப்பா வைத்து மக்கள் மத்தியில சொல்லு. நீ சொன்ன ஆயத்தை எல்லாம் என்னையும் வைத்துக் கொண்டு மக்களையும் வைத்துக் கொண்டு சொல்லு. நீ சொன்ன ஹதீஸ் எல்லாம் சொல்லு. நீ சொன்ன குர்ஆனுக்கு மாத்தமா வர ஹதீஸ் சொல்றோம்ல, அதுல கேட்கிற கேள்விக்கெல்லாம் நீ பதில் சொல்லு. அப்படிங்கிற ஒரு அழைப்பு கொடுத்தால் அதை ஏத்துக்கிற தயாரா இருக்கணுமா இல்லையா? இதை போட்டு கொண்டு காட்டுங்க. உமர் ஷரீஃபுக்கும் இந்த அறைகூவல் இருக்கிறது, ஜாகிர் நாயக்கும் இருக்கிறது. அவரையும் கூப்பிட்டோம், போன வருஷம் மாட்டேன்ட்டாரு. மாட்டேன்னு சொன்னா தெரியாத விஷயத்தில் ஒதுக்கிட்டு போயிடணும். நிறைய விஷயம் தப்பு தப்பா சொல்றாரு, அதை நம்ம சுட்டி காட்டி கடிதம்லாம் எழுதியிருக்கிறோம். ஒரு 3-4 விஷயத்துக்காக வேண்டி ஏர்வாடியை சேர்ந்த டாக்டர் ஃபஹ்ருதீன் என்பவர் இன்னென்ன மாதிரிலாம் அவர் சொல்லியிருக்கிறாருன்னு சொல்லிட்டு சொன்னார். நான் இன்னென்ன அடிப்படையில் தப்புங்க, ஒரு தகாண்டு தப்பு தப்பா விளக்கம் சொல்றாரு. இதை நீங்க எனக்கு ஆங்கிலம் தெரியாது, நீங்களும் ஆங்கிலத்தில் அவருக்கு எழுதி போடுங்கன்னு சொல்லி 1.5 வருஷம் ஆச்சு, இன்னும் பதில் தரல அவர். அதாவது அறிவுல நேர்மை இருக்கணும். ஒரு விஷயத்தில் ஆர்குமெண்ட் பண்ணக்கூடியவர்கிட்ட நேர்மை இருக்கணும், தப்புனா பகிரமா ஒத்துக்கிறணும். அப்ப ஜாகிர் நாயக்குக்கும் சொல்கிறேன், அதை ஏற்பாடு செய்தவர்களும் சொல்கிறேன். அதே மாதிரி உமர் ஷரீஃபுக்கும் இது உண்டு. வெளிநாட்டிலிருந்து பேய்வர்கிட்ட கூட்டிட்டு வந்தாங்களே, அவங்களும் தான் கூட்டிட்டு வா. IRGC-யா இருந்தாலும் சரி, என்ன தலைப்புல நாங்கள் முரண்படுறோமோ நாங்கள் தவறுன்னு சுட்டி காட்டினா திருந்திக்கிடுவோம். குழப்பம் இருக்காதா இல்லையா? தப்பாவே இருக்கணும்னு வைங்களேன், உங்க கடமை என்ன? எங்கள்கிட்ட இல்லைங்க சொல்லணும். எது மாதிரி நாங்க சொல்ற நம்பி நிறைய பேர் ரைட் நினைக்கிறாங்களா, அவங்களையும் நீங்க திருத்தணும். நீங்கள் உங்களை ஏத்துக்கிட்ட மக்கள்கிட்ட போய் பேசினா என்ன அர்த்தம்? உங்களை ஏத்துக்கிறாத மக்களையும் நல்வழிப்படுத்துற கடமை இருக்க. நாங்களே தப்பு செய்யறோம், ஜக்காத்து விஷயத்தில் தப்பு, சிகர் விஷயத்தில் தப்பு, சஹாபாக்கள் பின்பற்றுறது தப்பு, நீங்க தான் எல்லாத்துலயும் கரெக்டா இருக்கிறீங்க, அது நிரூபிக்க வேண்டியதானே? இப்பவும் தயார், நீங்க அவங்கள்ட்ட கேட்கணும், அதுக்கு ஏற்பாடு செஞ்சு யாரா இருந்தாலும் சரி. ஆனால் அந்த அந்த விஷயங்கள் பொதுமக்களுக்கு தெரியும் வகையில் பகிரங்கமா நடக்கணும். அதை மறுத்துடுறாங்க. நம்ம ரூமுக்குள்ள பேசிக்கிறோம், பேசிட்டு என்ன செய்வாங்க, நம்ம கேட்டோமா கேள்வி, எங்களுக்கு தெரியாது, எனக்கு 1-2 அனுபவமா, எங்களுக்கு கொஞ்சம் நஞ்சமா அனுபவப்பட்டிருக்கிறோம். அது வீடியோ எடுக்கிறதுக்கு மறுக்குவாங்க, மக்கள் மத்தியில் நடத்துறதுக்கு மறுக்குவாங்க. நாங்க மக்கள் இல்லாம நாங்க நடத்த மாட்டோம், அது ஒண்ணுதான் நாங்க மறுப்போம். மக்கள்னா நீ ஆயிரக்கணக்கான பேர் அப்படி வேணாம், நீ ஒரு 100 கொண்டு நான் ஒரு 100 செலக்ட் பண்ணிக்கிறோம். அதுக்கான ஆயிரக்கணக்கான பெரிய பட்ஜெட்லாம் வேண்டியதில்லை.
உங்க தரப்புல ஒரு 100 கொண்டு வாங்க, நாங்க எங்க தரப்புல 100 கொண்டு வர்றோம், வாங்கலாம் பேசுவோம். ஒரு 200 பேர் கொண்ட ஒரு அவையாவது இருக்கணும், மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கணும். அப்பதான் நீங்க என்ன செய்வீங்க, நீங்க சொல்றது சரியா நாங்க சொல்றது சரியா, மக்கள்கிட்ட ஆக்ரோஷமா சொன்ன விஷயங்கள் எங்கள் மத்தியில் நீங்க எடுத்து வைக்கிறீங்களான்னு பார்க்கணுமா இல்லையா? அதனால தெளிவா விளங்கிக்கிறங்க. நாம 25 வருஷ காலத்துல ஒரு கொள்கையிலிருந்து நாங்க மாறவே இல்லை. மசாயில்களில் மாறி இருப்போம். ஒரு விஷயம் தெரியும், ஒரு விஷயம் தெரியாம இருக்கும், ஒரு ஹதீஸை தெரிஞ்சுக்கிடுவோம், நேற்று தப்பா அதை கூட பகிரங்கமா அறிவிச்சிருப்போம், பகிரங்கமா டிக்ளேர் பண்ணி செஞ்சிருப்போமே தவிர இந்த மாதிரி சந்தர்ப்பவாதம் எல்லாம் பண்ணி கொண்டு நம்ம எதுக்கு மறுப்பு சொன்னோமோ அதையே நம்ம சொல்றதா இருந்தா என்ன அநியாயம்? இந்த இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம் என்பதற்கு இந்த ஆர்குமெண்ட்டுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லிட்டு இருந்தோம். நம்மளே அந்த ஆர்குமெண்ட் எடுத்து வச்சா என்ன அர்த்தம்? இப்படியே தடமாறி போறது, இப்படியே நில குலைஞ்சு போயிடுறது. அப்ப இதான் அடிப்படையான விஷயங்கள். இந்த வேற எதுவும் விடுபட்டுருக்கா? எல்லாம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அவனுக்குதான் சரி, டைம் ஆயிடுச்சு, இன்னும் 1 நிமிஷம் தான் இருக்குது. இன்ஷால்லா அடுத்தடுத்த வாரங்களில் என்ன செய்வோம், மீதி உள்ளது இருந்தால் குறித்து வச்சுக்கிறங்க. அந்த கேஸ் அவங்க வேற ஆளுக்கு பேசுனதா இருந்தாலும் சரி குறித்து வச்சுக்கிறங்க. இன்ஷால்லா அடுத்தடுத்த வாரங்களில் அது மாதிரியும் பார்த்துக்குருவோம். குர்ஆன் கிளாஸ் முடிஞ்சு ஒரு 1/2 மணி நேரம் அது மாதிரி கேள்விகள் வச்சுக்கலாம். சாதாரண மூன் பப்ளிகேஷன்ஸ் வெளியீடுகள் இஸ்லாமிய அடிப்படை கல்வி, திருமுறையின் தோற்றுவாய், திருக்குரானில் அறிவியல் சான்றுகள் பாகம் 1, அர்த்தமுள்ள கேள்விகளும் அறிவுபூர்வமான பதில்களும், குரான் கூறும் ஓரிரை கொள்கை, நபி வழியில் தொழுகை சட்டங்கள், மாமனிதர் நபிகள் நாயகம், குரான் மட்டும் போதுமா, ஹதீஸ்கள் குரானுக்கு முரண்படுமா, அழகிய இஸ்லாமிய பெயர்கள், இதுதான் பைபிள், ஜனாசாவின் சட்டங்கள், ஏகத்துவமும் இணை வைப்பும், திருக்குரானின் அறிவியல் சான்றுகள் பாகம் 2, இஸ்லாம் பெண்கள் உரிமையை பறிக்கிறதா, பிறை ஓர் விளக்கம், இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம், நபி தோழியர் வரலாறு, குற்றச்சாட்டுகளும் பதில்களும், நோன்பு, இயேசு இறைமகனா, வருமுன் உரைத்த இஸ்லாம், உண்மை தோழர் அபுபக்கர் அலி, பெண்களுக்கான நபி வழி சட்டங்கள், அறிவுச்சுடர் அன்னை ஐசார் அலி, இஸ்லாத்தில் சொர்க்கம் நரகம், நபி தோழர்களும் நமது நிலையும், துவாக்களின் தொகுப்பு, முகைதீன் மௌலிது ஒரு ஆய்வு, குரானை எளிதில் ஓதிட, நபிகள் நாயகம் பல திருமணம் செய்தது ஏன், யாக்குத்பா ஒரு ஆய்வு, நபி வழியில் நம்ஹஜ், நபி வழியில் குழந்தை வளர்ப்பு, தராவி தொழுகை ஒரு ஆய்வு, ஜக்காத் ஒரு ஆய்வு, இஸ்லாத்தில் இல்லறம், கியாமத் நாளின் 10 அடையாளங்கள், நபிகளாரின் நற்போதனைகள், மன்னரை வாழ்க்கை, பைபிளில் நபிகள் நாயகம், இஸ்லாத்தின் பார்வையில் பில்லி சூனியம், தர்கா வழிபாடு, நபிகளாரின் இறுதி நாட்கள், இஸ்லாமிய கொள்கை, சரியான ஹதீஸ்களும் தவறான ஹதீஸ்களும், சந்திக்கும் வேளையில் கொள்கை விளக்கம், பேய் பிசாசு உண்டா, கற்பனை கதைகள், நவீன பிரச்சனைகளும் தீர்வுகளும், தப்லிக் தாகலிம் தொகுப்பு, சுபகான மௌலிது ஒரு ஆய்வு, மனிதனுக்கேற்ற மார்க்கம், நேர்ச்சையும் சத்தியமும், மனனம் செய்வோம், விளக்கப்பட்ட உணவுகள், அர்த்தமுல்லா இஸ்லாம், குர்பானியின் சட்டங்கள், தொழுகை, இஸ்லாத்தின் பார்வையில் கனவுகள், இஸ்லாமிய திருமணம், இறைவனிடம் கையேந்துங்கள், மீராஜும் அதன் படிப்பினைகளும், வேதம் கொடுக்கப்பட்டோர் யார், மற்றும் ப்ராபட் முகமது தி கிரேட்டஸ்ட் மேன் மற்றும் TNTJ மார்க்க அறிஞர்கள் உரையாற்றிய CD டிவிடிகள் கிடைக்கும் இடம் மூன் பப்ளிகேஷன் 83/3 மூர்தரு முதல் மாடி மண்ணடி சென்னை 1. போன் நம்பர் 65690810.